वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिम् रामं भजे श्यामळम्. எல்லாருக்கும் நமஸ்தே. நம்ம நாம ராமாயணத்துல ஆரண்ய காண்டம் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இனி நம்ம கிஷ்கிந்தா காண்டத்துல நுழையிறோம். கிஷ்கிந்தா காண்டத்துல முதல் நாமா ஹனுமத் சேவித நிஜ பதராம். ஹனுமத் சேவித நிஜ பதராம். இது எல்லாருக்குமே நன்னா புரியக்கூடிய நாமா. ஹனுமத் சுவாமி, ஹனுமந்த சுவாமி, ஆஞ்சநேய சுவாமியினால் சேவிக்கப்பட்ட அந்த திருப்பாதங்களை உடைய ராமர், நிஜபத ராம். நம்ம பார்த்தோம் ஆரண்ய காண்டத்துல முற்று பெற்ற போது சபரி பாட்டிக்கு மோட்சம் கொடுத்தார்னு சொல்லக்கூடாது. சபரியோட மோட்சத்துக்கு சாட்சி பூதமா இருந்தார். சபரி பாட்டிக்கு மாத்திரம் அவர் கொடுக்கல. சபரி பாட்டி ஆல்ரெடி மோட்சத்தை அடைந்துதான் இருந்தா. அந்த உடம்ப மாத்திரம்தான் அவ உகுத்தா அந்த டைம்ல. அப்ப ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அங்க சாட்சி பூதமா இருந்தார் அப்படின்னு தான் பாக்குறோம். சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க பம்பா சரஸ்ல போய் அவ ஸ்நானம் பண்ணி தர்ப்பணங்கள்லாம் பண்றா. அதுக்கப்புறமா அந்த இடத்த பாக்குறா. இந்த பம்பா சரஸ்ல ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ராமருக்கு அந்த இடத்த பார்த்து ஒரு மனசுல ஒரு வருத்தம் ஏற்படுறது, மேலோங்கிறது. சீதம்மாவை பயங்கரமா மிஸ் பண்றார். ஏன்னு கேட்டா அது ஸ்ப்ரிங் சீசன், அதாவது நம்மளுடைய கேலண்டர் படி அதுதான் முதல் மாசம், சைத்திர மாசம். ஸ்ப்ரிங்ல முதல் மாசம், வசந்த காலம். பயங்கரமா நேச்சர் பெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டைம். நேச்சர் எல்லா டைம்லயுமே ரொம்ப அழகுதான். அதுவும் இந்த டைம்ல ரொம்ப பூக்கள் பூத்து குலுங்கி அந்த ஸ்ப்ரிங்குக்குன்னே ஒரு தனி அழகு இருக்கு இல்லையா? பயங்கரமா இருக்கு. காத்துல நல்ல வாசனை, எல்லா மரங்களுடைய மூலிகை. நம்ம யூஸ்வலா சாதாரணமா ஒரு வனத்துக்குள்ளார போனாலே அந்த காத்தோட ஸ்மெல்லே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே மணக்கும் பயங்கரமா. அந்த மண்ணு, அந்த மூலிகை செடி எல்லாம் சேர்ந்து. இங்க அந்த காலத்துல கேட்கவே வேண்டாம் இல்லையா? கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்ல இருக்கா ராமரும் லக்ஷ்மணரும். சோ அப்ப அங்க உள்ள போயிருக்கும் போது பயங்கரமா அங்க பம்பா சரஸ்ல பாக்குறா. நீல கமலங்கள்லாம் பூத்திருக்கு, லில்லிஸ் பூத்திருக்கு. எல்லா மரமும் அப்படியே பெஸ்டா பூ பூத்து குலுங்கி கிடக்கு. தர ஃபுல்லா பூக்கள் கொட்டி கிடக்கு. மரத்துலயும் அவ்வளவு பூ. எல்லாம் பட்சிகள் எல்லாம் நிறைய பறவையெல்லாம் ஒலி எழுப்புறது. ஹனி பீஸ் நிறைய இருக்கு, ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. பீகாக்ஸ் எல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. எல்லாம் பேரா இருக்கு. அத பார்த்தோன்னே ராமருக்கு ரொம்ப மனசுல துக்கம் மாறுது. நான் சீதையை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? இந்த மாதிரி இடத்துல சீதை எவ்வளவு என்ஜாய் பண்ணுவா தெரியுமா? நம்ம ஆசிரமத்துல இருக்கும் போதே சீதை வாசல்ல ஒரு புதுசா ஒரு பறவையை பார்த்துட்டா போதும், உடனே கூப்பிட்டு இங்க வாங்கோளேன், பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன், இதோட கலர், இதோட ஃபெதரை பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்களேன், இது எப்படி குழுவுறது பாருங்களேன்னு ஒன்னையும் என்ஜாய் பண்ணுவோம். ஒரு புதுசா ஒரு பூ பூத்துதுன்னா அந்த பூ அந்த கலரை பார்த்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவோம். நேச்சர் அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. அவ இல்லாம எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா லக்ஷ்மணா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன பண்றாளோ தெரியலையே. அவளோட குரலை கேட்காம, அவளை பார்க்காம எனக்கு மனசு தாங்கல. இந்த இடத்துல நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவ அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்? கௌசல்யா அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்? எப்ப நான் அவளை பாப்பேனா பார்க்க மாட்டேனா? எனக்கு ரொம்ப துக்கம் தாங்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் ஊக்குறார். இப்ப லக்ஷ்மணர் சொல்றார், அண்ணா இப்ப நம்ம அழ வேண்டிய நேரம் கிடையாது. இது நம்ம சோர்ந்து போய் நம்ம துக்கப்படுற நேரம் கிடையாது. நம்ம சீதாமாவை தேடி கண்டுபிடிச்சாகணும், ஆக்ஷன்ல இறங்கி ஆகணும், அதுக்கு எஃபர்ட் போட்டாகணும். இப்ப போய் நீ மனசு விட்டேன்னு சொன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாத போயிடும். அதனால கம் ஆன், ஷியர் அப். நம்ம போய் சீதாமாவை எப்படியாவது கண்டுபிடிச்சுடலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஷுவரா தெரியும் ஒண்ணுமே ஆயிருக்காது சீதாமாக்குன்னு சொல்லிட்டு நீங்க வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியமுக படுத்தது என்ன, ரிஷியமுக பர்வதத்துல நம்ம போய் கிஷ்கின் இதுல
வானர தலைவரான சுக்ரீவனை மீட் பண்ணி ஆகணும் இல்லையா? அதனால நம்ம அதுக்கு போய் ஆகணும், நீங்க வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றா. அங்கேருந்து கிளம்பி ரிஷ்யமுக பர்வதத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப சுக்ரீவன் வந்து அங்கேருந்து பாக்குறான் இவன் 2 பேரையும் வரத பார்த்துட்டு திடீர்னு ஒரு பயம் கிளம்புறது. வாலி அனுப்பிதான் வராளோ இவன், என்ன இப்படி இருக்கா பாக்குறதுக்கு, கடவுளே 2 பேர் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, தேவர்கள் மாதிரி இருக்கா, லயன் 2 வர மாதிரி இருக்கு, என்ன இப்படி இருக்கு, இவாளோட புஜங்கள்லாம் இப்படி இருக்கு, இவாளோட வில் இப்படி இருக்கு, இவ நடக்கிறத பார்த்தாலே பயங்கரமா இருக்கு, யானை வர்றது போல இருக்குன்ட்டுலாம் பயங்கரமா யோசிக்கிறேன். உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங். சுக்ரீவனோட மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வரா. அதுல முக்கியமான மினிஸ்டர் வந்து ஆஞ்சநேயர். ஹனுமானை கூப்பிட்டு சொல்றாரு வந்து, இன்னைக்கு இவா 2 பேரையும் பார்த்தா ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு, எனக்கு தேவையில்லாத அந்த சுக்ரீவனே எப்படி சொல்றாருன்னா, அந்த பாக்கி இருக்கிற அந்த குரங்குகள் எல்லாம், அந்த வானரங்கள் எல்லாம் பயங்கரமா ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறான். ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் தாவறதும், பயங்கரமா ஒரு மலை குன்றுல இருந்து இன்னொரு மலை குன்றுக்கு குதிக்கிறதும், ரொம்ப ஜம்ப் பண்ணி ரொம்ப அவளுடைய பயத்தை வெளிப்படுத்துறா, ஏதோ ஒண்ணு நடக்க போறது அப்படிங்கிற மாதிரி. அவா பண்றத பார்த்து அங்க இருக்கிற மற்ற மிருகங்கள்லாம் இன்னும் மிரண்டு போறது. அப்போ ஆஞ்சநேயர் கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு வந்து, நீ போய் பார்த்துட்டு வா, இவா 2 பேரும் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோட, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தான் தெரியுமே மதங்க முனிவர் கொடுத்த சாபத்தினால வாலி மாத்திரம் இல்ல, வாலியை சேர்ந்தவர்களும் இந்த இடத்துக்கு வரவே முடியாது, வந்தா செத்து போயிடுவா இல்லையாவா, அதனால இது வந்து வாலி அனுப்பின ஆளா இருக்க மாட்டா அப்படின்னோட, இல்ல நீ அதெல்லாம் நம்பாத, ஏன்னா வந்து இந்த ராஜாக்களுக்கெல்லாம் பயங்கரமான டாக்டிக்ஸ் எல்லாம் உண்டு, அவன் யாரையோ ஃப்ரெண்டு பண்ணியிருப்பான், ஃப்ரெண்டு பண்ணி இங்க வந்து அமைதியா இருக்கிற மாதிரி இருந்து நம்ம வந்து ஜாக்கிரதையா இல்லாத நேரமா பார்த்து நம்மள அட்டாக் பண்றதுக்காக ஆள் அமைச்சிருப்பான் வாலி, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கு அவளை பார்த்தாலே ஏதோ எனக்கு நெகட்டிவாவே தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயத்துல இருக்கான் சுக்ரீவன். எனி டைம் ஒரு அட்டாக் ஏற்படலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸா, ஏன்னா சுக்ரீவனுடைய வைஃபையும் கூட்டின்னு போயிடுறான் வாலி, அங்க வந்து அரெஸ்ட்ல வச்சிருக்க, அதனால ரொம்ப ஒரு சங்கடத்துல இருக்கான் சுக்ரீவன், பயங்கரமான பயம், திரும்ப அந்த கிங்டம் மீட் எடுத்தாகணும், திரும்ப வைஃப் மீட் எடுத்தாகணும், வாலிக்காக பயந்து அந்த ரிஷியமுக பர்வதத்தை தவிர்த்த வேற எங்கேயும் போகாம அங்கேயே சுத்தின்னு இருக்கா. மலையா மவுண்டன்ஸ் அப்படின்னு மவுண்டன் ரேஞ்ச், அது ஃபுல்லா அங்க மாத்திரம் தான் அவ வந்து புழங்கிட்டு இருக்கா. அங்க வந்து அந்த குரங்குகள் எல்லாம் வச்சுட்டு தன்னுடைய படையெல்லாம் வச்சுட்டு சுக்ரீவன் அங்க இருந்துட்டு இருக்கார். அப்புறம் ஹனுமான் சொல்றா, நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு, இல்ல நீ போய் பார்த்துட்டு வா, சாதாரணமா போற மாதிரி போ, இப்படியே போகாத, வேற ஆள் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு போ அப்படின்னோன்னு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கிளம்பி போறாரு. போய் அந்த ராமர் லக்ஷ்மணர் இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு பிக்ஷு மாதிரி போறார், பிக்ஷு மாதிரி வேடம் பண்ணிட்டு போறார். போயிட்டு அங்க போய், யாருப்பா நீங்க 2 பேரும், பாக்குறதுக்கு ரொம்ப, பார்த்தாலே வந்து இந்த உலகத்தையே ரூல் பண்ணக்கூடிய, இந்த பூமியே ரூல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி படைச்சவா மாதிரி இருக்கேள், ஆனா வந்து வெறும் இது போட்டு இருக்கேள், மர உரி தரிச்சுட்டு இருக்கேள், உங்களை பார்த்தா வந்து வெறும் தவக்கோலத்துல இருக்கேள், உங்க கையில இருக்க வில்லு, உங்களுடைய கால்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்தா ரொம்ப, நீங்க சொல்லாமலே நீங்க வந்து க்ஷத்திரிய குலத்தை சேர்ந்தவாதான், ரூலர்ஸ் தாங்கிறது தெரியறது, இங்க என்ன பண்றீங்க நீங்க 2 பேரும், யாருப்பா நீங்க, எதுக்கு, என்ன வேலையா இங்க நீங்க சுத்தின்னு இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு நமஸ்காரம் பண்றாரு. ஆக்சுவலா ஆஞ்சநேயர் வந்து ராமருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கேக்குறார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேசுறார், தான் யாருங்கிறத சொல்றார். நான் வந்து வாயு புத்திரன் ஆஞ்சநேயன், நான் வந்து சுக்ரீவனுடைய மினிஸ்டர், இந்த இடமெல்லாம் சுக்ரீவனுக்கு சொந்தம், சுக்ரீவன் இங்கதான் இருந்துட்டு இருக்கார், வந்து எங்களுடைய தலைவர் அவர், வானர தலைவர் அவர் அப்படின்லாம் சொன்னி, வா 2 பேரும் இப்படியே பார்த்துட்டு இருக்கா. ராமரும் லக்ஷ்மணரும் பேசல, ஆஞ்சநேயர் மாத்திரம் பேசிட்டு இருக்கார். பேசி முடிச்சோடனே, என்னடா அது, நம்ம நிறுத்தினாதான் இவ பேசுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நிறுத்துறார். நிறுத்தினோன்னா ராமர் சொல்றார் லக்ஷ்மணர் கிட்ட, இவரோட பேச்செல்லாம் பாத்தியா, எவ்வளவு பிரமாதமா பேசுறார் பாத்தியா, பேச்சுல இருந்தே தெரியறது இவர் வந்து வேதத்தெல்லாம் ரொம்ப நன்னா பற்றிருப்பார் போல இருக்கு, கிராமர்ல ஒரு பிழை வரல பாத்தியா, பேசும்போது என்ன ஒரு ஃப்ளூயன்சி, பேசும்போது ஒரு எதிரிக்கு கூட இவர் பேசுறது ரொம்ப மனசை கவர்ந்துரும் போல இருக்கு, அப்படி இருக்கு இவர் பேசுறது, என்ன அழகா இருக்கு அவரோட டோனு, அவர் ஹிருதயத்துல இருந்து பேசுறாருங்கிறது கிளியரா தெரியுது, எவ்வளவு வார்த்தைகள் பேசணும், எலாபரேட்டாவும் இருக்கு, அதே சமயம் சொல்ற விஷயம் போர் அடிக்காம இருக்கு, அவர் சொல்றத பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப காதுக்கு இனிமையான சொற்களா இருக்கு, எல்லாம் வந்து
எப்படி எப்படி பேசுறார், சொல்லின் செல்வன் இல்லையா ஆஞ்சநேயர். அதனால அவர் பேசின பேச்சு வந்து ராமருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹித்தத்தை கொடுத்தது. சொல்லிட்டு லக்ஷ்மணாட்ட சொல்ல, நீ பதில் சொல்லு. அவர் எவ்வளவு ஸ்வீட்டா பதில் சொன்னார் பேசினாரோ அதே மாதிரி நீயும் ஸ்வீட்டா பதில் சொல்லு லக்ஷ்மணா அப்படின்னு. அப்புறம் லக்ஷ்மணர் சொல்ற, நாங்க வந்து இந்த மாதிரி சுக்ரீவனை மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆவலாதியா இருக்கோம், எங்களை வந்து அவர்கிட்ட அழிச்சுன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரும் ஹனுமார் கிட்ட வேண்டிக்கிறார். நீனோனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமி தன்னுடைய பிக்ஷு கோலத்தை விட்டுட்டும் உண்மையான ஆஞ்சநேயர் அந்த ஆனர கோலத்தை எடுத்துட்டு பெருசாரர் ஆகிட்டு, அது வந்து ஆக்சுவலா அந்த இடம் வந்து ரிஷிமுக பர்வதம் வந்து அந்த குன்று குன்றா இருக்கு. அது வந்து ஈஸி கிடையாது அவளுக்கு வரத்துக்கு, ஹியூமன்ஸால அதுல போறதுக்கு கஷ்டம். அதனால வந்து வானரர்கள்னா ஈஸியா ஜம்ப் பண்ணி போயிடுவா. அதனால 2 பேரையும் தூக்கி, ராமரையும் லக்ஷ்மணரையும் தூக்கி தன்னுடைய தோல்ல வச்சுக்கிறார். வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி சுக்ரீவனை பார்க்க போறார், கூட்டின்னு போறார். ஆனா என்ன அழகா வந்து ராமர் கிட்ட நமஸ்காரம் பண்றார். ராமரை வந்து முதல் சந்திப்பு இதான் ராமருக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும். அப்படியே ஆஞ்சநேயருக்கு கண்டிப்பா தெரியும் இனிமே இவர்தான் நமக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு முதல் சர்வீஸா அவரை தூக்கி தோல்ல வச்சுட்டு கொண்டு போய் சுக்ரீவனை பார்க்க போயிட்டு இருக்காரு. பத்துல இருந்து அட் யுவர் சர்வீஸ் தான் ஆஞ்சநேயர். எல்லா விஷயத்திலையும் ராமச்சந்திர பிரபுக்கு எல்லா விதமான சேவைகளும் பண்றதுக்கு சித்தமா இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. நமக்கு ராம பக்தி வரணும்னு சொன்னா நம்ம ஆஞ்சநேய சுவாமி கிட்டதான் ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணோம்னு சொன்னாக்கா அவர் வந்து நம்மள ஸ்ரீராமச்சந்திர பிரபு இடத்துல நம்மளுக்கு க்ளோஸா கூட்டின்னு போவார். நம்மள நிறைய பக்தி வரத்துக்கு பண்ணுவார் ஆஞ்சநேய சுவாமி. முதல் நாம என்ன பார்த்தோம்? ஹனுமத் சேவித நிஜ பதராம் நத சுக்ரீவாபீஷ்டதராம். हनुमत् सेवित निज पदराम नत சுக்ரீவாபீஷ்டதராம். நத வணங்கிய சுக்ரீவருக்கு அபீஷ்டதராம். அபீஷ்ட அப்படின்னா டிசையர், அவருடைய விஷ். அவருக்கு என்ன தேவைப்பட்டது? அவர் வந்து ரிஷ்யமுக பர்வதத்துல பயத்தினால உட்கார்ந்துட்டு இருக்கார். வாலியினால மிகுந்த அவமானத்துக்கு உள்ளாகி ராஜ்யத்தை இழந்து மனைவியை இழந்து துரத்தப்பட்டு இங்க வந்து பயத்துல ஒரு நாளும் கவலையோட உட்கார்ந்துருக்காரு சுக்ரீவன் இல்லையா? அவருக்கு அந்த கவலையை போக்கி திரும்ப ராஜ்யத்தை அருளியவர் ராமர். ஆஞ்சநேய சுவாமி வந்து எல்லா விஷயமும் கேட்டுண்டார். எங்கேன்னு வந்திருக்காய்வா 2 பேரும் எல்லாம் புகழ்ந்து அவருடைய சொல் வன்மையெல்லாம் பார்த்தோம். அவர் எப்படி பேசினார், அதை பார்த்து எப்படி ராமர் புகழ்ந்தார். ஆஞ்சநேய சுவாமியை பற்றி, அவருடைய வாக்கு பலத்தை பற்றி ராமர் புகழ்ந்து சொன்னார். அதே மாதிரி லக்ஷ்மணரும் அவ்வளோ ஸ்வீட்டா அவருக்கு ரிப்ளை பண்ணினார். எல்லாம் சொன்னார். எங்கேன்னு வந்திருக்காய்வா, எதற்காக இவா வனத்துக்கு வந்திருக்கா, என்ன ஆச்சு, வந்த இடத்துல சீதாமா எப்படி காணாம போனா, அதுக்கப்புறம் அந்த கபந்தன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன் மாதிரியான ஒரு உருவத்துல இருந்தது இல்லையா, அவர் வந்து அதுல இருந்து ரிலீஸ் பண்ணினார். ஆக்சுவலா ஒரு கந்தர்வன் இல்லையா, இந்த கந்தர்வன் சொன்னா இந்த மாதிரி வந்து போய் நீங்க வந்து சுக்ரீவனை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை இங்க அமிச்சான். அங்க வந்து அதுக்காக தான் ரிஷிமுக பர்வதத்துக்கு வந்தோம். இங்க வந்து சுக்ரீவரை மீட் பண்ணணும், அவருடைய ஹெல்ப் தேவைப்படுறது அப்படிங்கிறதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு ராமரையும் லக்ஷ்மணரையும் தோல்ல சுமந்துண்டு ஆஞ்சநேய சுவாமி நேரா சுக்ரீவன் இருக்கிற இந்த மலையா ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவர் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தார் இல்லையா, அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தா பேசிட்டு இருந்தார். அவள்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் அதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல ராமரையும் லக்ஷ்மணரையும் இறக்கி ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் போய் சுக்ரீவன் இடத்துல சொல்றார், இந்த மாதிரி நீங்க வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவளால உங்களுக்கு நன்மை தான் விளைய போறது, உங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீர போறது, இவா வந்து தெய்வத்துக்கு சமானமானவா, பூஜிக்கத்தக்கவா. தசரதர் அப்படிங்கிறவருடைய பசங்க இவர். அவர் வந்து எக்கச்சக்கமான யாகங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவர் பண்ணின தானங்களுக்கெல்லாம் குறைவே கிடையாது. அப்பேற்பட்ட தசரதரோட பசங்க இன்னைக்கு காட்டுல எங்க இருக்கா, அவளோட ராமருடைய ஒய்ஃபை வந்து தேடிட்டு சுத்தின்னு இருக்கா. அவளுக்கு நம்மளுடைய ஹெல்ப் தேவைப்படுறது, அதனால நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இவாளால நமக்கும் பல நன்மைகள் நடக்கும், நமக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கும். வாலிய வதம் பண்றதுக்கு இவா நமக்கு சகாயம் பண்ணுவா
அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமி சொல்றாரு. நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சுக்ரீவன் வந்து ராமர் லக்ஷ்மணர் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வர்றார் ஆஞ்சநேயர். இதுல கூட ஒரு முறைமை, எப்படி வந்து நேரா போய் அப்படி போய் சுக்ரீவனுக்கு முன்னாடி நிறுத்தல, அவளை ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுட்டு முதல்ல போய் சுக்ரீவன் இடத்துல சொல்றார் இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சுக்ரீவன் தான் எதிர்கொண்டு வந்து ராமர் லக்ஷ்மணர் ரிசீவ் பண்ணி அவளுக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லணும். போய் ராமர் போய் அங்க போய் நிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முன்னேற்பாடா. இல்ல திடீர்னு போய் நிறுத்தினா அவர் ஷாக் ஆயிடுவார், பயப்படுவார் இவாளை பார்த்து. எவ்வளவு அழகா அதை ஹேண்டில் பண்ணணும் ஒரு சுச்சுவேஷனை, எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி தான், அவரை மாதிரி பார்க்க முடியாது. சோ அவர் வந்து சொன்னோட சுக்ரீவன் வந்து சொல்றார், ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களை மீட் பண்ணதுல. ஆஞ்சநேயர் எல்லாம் சொன்னார் உங்களை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொன்னார், நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. எப்பேற்பட்ட விஷயம், அப்பாவோட சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க இங்க வந்து வனத்துல இருக்கிறது அப்படிங்கறது, நீங்க கவலைப்படாதீங்கோ. யாரு தூக்கின்னு போனா உங்க அந்த டெமன், உங்க சீதாமாவை கடத்தின்னு போன ராட்சசன் வந்து எப்பேற்பட்டவன், எங்க இருக்கான், எவ்வளவு பலசாலி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்றேன், எல்லா எஃபர்ட்ஸும் நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை நீட்டி அவர் வந்து கையை நீட்டுறார் ராமர் கிட்ட. ராமர் அந்த கையில வந்து தன்னுடைய கையை கொடுத்து அங்க ஒரு நட்புறவு உண்டாருது. அவர் வந்து பயங்கரமா இறுக கட்டிக்கிறார், சுக்ரீவனை இறுக கட்டிக்கிறார் ராமர். ரெண்டு பேரும் ரொம்ப ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அப்ப வந்து ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்றாரு தெரியுமா, ஒரு 2 விறகு கட்டைய தேய்ச்சு நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்புல சுத்தி அவ 2 பேரும் வந்து அதுல பூக்கள்லாம் போடுறார். அப்புறம் அதை சுத்தி வந்து அவ 2 பேரும் வந்து ஒரு ப்ராமிஸ் ஆஃப் இது ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், நான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்ப பேசிட்டு இருக்கிறச்சே என்ன ஆச்சு எல்லாம் கேட்டோன்னே நிறைய சொல்றாரு வந்து ராமர், இந்த மாதிரி நாங்க வந்திருந்தோம், இந்த மாதிரி வேற யாரோ ஒரு ராட்சசன் கூட்டின்னு போயிட்டான்னு சொல்றோம். ஓ அப்படியா, இருங்கோ, நாங்க அந்த மலை மேல உட்கார்ந்து இருக்கிறச்சே நாங்க 5 பேர் இருந்தோம் அங்க. அப்ப அங்கேருந்து நான் பார்த்தேன், யாரோ ஒரு பொண்ணை வந்து ஒரு ராட்சசன் வந்து விமானத்துல கூட்டின்னு போயிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்ப ஜட்டாயு கூட அவர் வந்து போட்டு அடிச்சு போட்டுட்டார் வந்து, நான் பார்த்தேன் இத. அப்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு துணியில வந்து கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து போட்டு அதை கட்டி கீழே போட்டா, அது எங்க கையில தான் ஆப்பிட்டுது, அது வந்து விழுந்ததே தவிர அதெல்லாம் வந்து புல் தரையில் தான் விழுந்தது, அதனால ஒண்ணுமே பங்கம் ஏற்படல. அதனால அதெல்லாம் நாங்க அதுல கட்டி வச்சிருக்கோம், இருங்க நான் எடுத்துன்னு வந்து தரேன்னு சொன்னோன்னா ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு ராமருக்கு. ஓ அப்படியா, சீக்கிரம் காட்டுங்க பாக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஓடி போய் எடுத்துன்னு வந்து காட்டுறார் சுக்ரீவன். காமிச்சோன்னே அதை பார்த்துட்டு உடனே கண்ணெல்லாம் ஜல வச்சுக்கிறார் ராமர். ஒரே சீதாமாவோட ஞாபகம் வந்துடுறது, இதெல்லாம் சீதாமாவோட தான் இல்லையா லக்ஷ்மணா, நீ பாத்தியா இந்த நகையெல்லாம்? இல்லைண்ணா, நான் இந்த நகையெல்லாம் எனக்கு சீதாமாவோட தான் தெரியாது, நான் வந்து சீதாமாவோட கொலுசு மாத்திரம் தான் பார்த்திருக்கேன், நான் டெய்லி அவளுக்கு நமஸ்காரம் பண்றச்சே அவளோட கொலுசு மாத்திரம் தான் நான் பார்த்திருக்கேன், அவளோட பாதத்தை தான் நான் பார்த்திருக்கேன், மத்த ஆபரணங்கள்லாம் நான் உத்து பார்த்தது கிடையாது, அதனால எனக்கு மனசுல பதியல அப்படின்னு சொல்றாரு. பேர்பட்ட ஒரு கேரக்டர் லக்ஷ்மண சுவாமி. சோ வந்து அவன் 2 பேரும் பேசிக்கிறா. அப்போ வாலி உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டோன்னே அப்ப நிறைய சொல்றாரு சுக்ரீவன் வந்து, நான் ஏன் இங்க இருக்கேன்னா, ரொம்ப வாலிக்கு என்னோட அண்ணாவும் நானும் ரொம்ப இதுவா தான் இருந்தோம், இணக்கமா தான் இருந்தோம். அப்புறம் எங்களுக்குள்ளார ஒரு ப்ராப்ளம் வந்துடுது, அதுல வந்து இதை ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப காயப்படுத்தி வெளியில அமுச்சுட்டான் என்ன, அவன் எடுத்துட்டான் ராஜ்யத்தை. அப்ப வந்து நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், இங்க மாத்திரம்தான் அவன் வர முடியாது, வத்தங்க முனிவர் அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கார், அதனால வந்து இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு அவன் வர முடியாது, அதனால நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு நாளும் நான் வந்து ரொம்ப மனக்கவலையோடையும் ரொம்ப கஷ்டத்தோடையும் தான் நான் வந்து கழிச்சுட்டு இருக்கேன். என்னோட மனசுல இருந்து பயத்தை நீங்க தான் விளக்கணும் அப்படின்னு சொல்றார் வந்து. நீங்க கவலைப்படாதீங்கோ, அழுதுன்னு இருக்க ராமர், ஆனாலும் சொல்றார், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை எனக்கு எப்படியெல்லாம் பெஸ்டா ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்படியா நான் வாலியை வதம் பண்ணி உங்களுக்கு அந்த ராஜ்யத்தையும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப பெற்று தர்றது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ப்ராமிஸ் பண்றார். ரொம்ப நம்பிக்கை ஏற்படுறது இந்த உறவுல, ரொம்ப நல்ல காரியம் இனிமே ஆரம்பிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியறது. இந்த சமயத்துல வந்து ராவணனுடைய, வாலியோடைய, சீதாம்மாக்கு 3 பேருக்கும் அவளுடைய இடது கண் வந்து துடிக்கிறது. பெண்களுக்கு இடது கண் துடிச்சா அது நல்ல சகுனம், ஆண்களுக்கு இடது கண் துடிச்சா அது கெட்ட சகுனம். வாலிக்கும் ராவணனுக்கும் கெட்ட காலம் ஆரம்பமாறுது, சீதாமாக்கு நல்ல காலம் ஆரம்பமாறுது. ரொம்ப சந்தோஷப்படுறார் சுக்ரீவன். அந்த அவருக்கு அப்படியே யாரோ ஒருத்தவா வந்து ரொம்ப பலம் கொடுத்த மாதிரி, ராமரால நம்மளுக்கு கண்டிப்பா இந்த காரியம் நடந்தேறும், நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சுக்ரீவனும் நம்புறார்.
ஒரு வானரனா இருந்தா கூட நீங்க என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன், எவ்வளவு பெரிய விஷயம். என்னையும் ரெஸ்பெக்ட் பண்ணி எவ்வளவு நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். நீங்களே கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். நானும் என்னால என்ன பெஸ்டா முடியுமோ நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றார் வந்து சுக்ரீவன். இப்போ சுக்ரீவனால இப்ப ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவர் இன்னும் ராஜாவே இல்ல. அவரால வந்து ரிஷ்யமுக பர்வதத்தை தாண்டி வெளியில கூட போக முடியாது. சோ முதல் காரியம் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா, சுக்ரீவனுக்கு வந்து திரும்ப தன்னுடைய ராஜ்யம் கிடைச்சாகணும். வாலி வதம் தான் முதல்ல நடைபெறணும். ஃபர்ஸ்ட் சுக்ரீவனால ஹெல்ப் பண்ண முடியாது. முதல்ல ராமர் வந்து இதெல்லாம் மீட்டு கொடுத்தாதான், சுக்ரீவனுக்கு பவர் இருந்தாதான் அவர் வந்து கமாண்ட் பண்ணி எல்லா வானரர்களையும் கூட்டின்னு போய் சீதாமாவை வந்து லங்கையில இருந்து கொண்டு வரதுக்கு இவ வந்து வாருக்கு ரெடி ஆக முடியும். ராவணனை எதிர்த்து வதம் பண்ணணும், போர் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு அந்த படை ரெடி ஆக முடியும். சோ அதனால முதல்ல நடைபெற வேண்டிய விஷயம் வந்து வாலி வதம் தான். அது முதல்ல வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சுக்ரீவனுக்கு அதை ப்ராமிஸ் பண்றார். நான் பண்ணி தரேன், நீ கவலையே படாத, என்னுடைய ஆரோஸ்லாம் சர்பன்ஸ் மாதிரி அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்ப வாலியை போட்டு தரலான்ட்டுன்னு. கண்டிப்பா வாலி வதம் பண்ணி நான் உனக்கு எப்படியாவது நான் அந்த ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துருவேன், நீ அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஒரு கொஞ்சம் முக்காவாசி அளவு அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டுட்டா கூட வாலியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கு. ராமருக்கு முன்னாடி பரிச்சயம் கிடையாது. ராமர் எப்படி 14,000 ராட்சசர்களை ஒரே ஆளா நின்று போட்டு தள்ளினார் அப்படிங்கிற விவரம் எல்லாம் சுக்ரீவனுக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் ஒரு மனசுல ஒரு கார்னர்ல ஒரு பயம் இருந்துன்னு தான் இருக்கு. ஒருவேளை இவ்வளவு சொல்றாரே, கடைசியில போயிட்டு வாலி இவரை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது, நம்ம கொடுத்த ப்ராமிஸ் என்ன ஆகும், வாலினால இவருக்கு எதுவும் கஷ்டம் வராம இருக்கணுமே, இவர் நிஜமாலேயே இவருக்கு சாத்தியமா வாலியை வதம் பண்றது அப்படின்லாம் அவருக்கு ஒரு மனசுல ஸ்லைட்டா ஒரு இன்னும் அவருக்கு இன்னும் கம்ப்ளீட் கான்பிடன்ஸ்ங்கிறது இன்னும் ஏற்படல. ஆனா ரொம்ப சந்தோஷப்படுறார் ராமரை பார்த்து, அவருடைய கொடுக்குற ப்ராமிஸ் பார்த்து, அவளை பார்த்து ஒரு தைரியம் ஏற்படுறது. ஆனா அது வந்து 100% ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ராமர் ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு அவர்கிட்ட. हनुमत सेवित निज पद राम नत सुग्रीवाभीष्टदराम. அடுத்த நாம गर्वित वाली संहार कराम, गर्वित वाली संहार कराम. கர்வம் கொண்டிருந்த அந்த வாலியை சம்ஹாரம் பண்ணிய ராமர். சுக்ரீவன் வந்து தன்னுடைய கதையெல்லாம் எடுத்து சொல்றான் ராமர் கிட்ட. எப்படி எல்லாம் வந்து தான் எவ்வளவு சரியா நடந்துட்டோம், வாலி தான் வந்து அவங்க அப்பா கிட்டேந்து ராஜ்யத்தை வாங்கிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப வந்து நான் ஒரு சர்வெண்ட் மாதிரி நான் வந்து வாலிக்கு எல்லா டியூட்டிஸும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து துந்துபி அப்படின்னு ஒரு ராட்சசன், அவனோட பையன் மாயாவின்னு சொல்லிட்டு அவன் வந்து வம்புக்கு இழுத்தான் வாலிய, ரொம்ப ரகலை பண்ணினான். இப்ப வாலி கோவம் கொண்டு போகும்போது நானும் பின்னாடியே போனேன். பயந்துட்டு நான் உட்காரெல்லாம் இல்ல அவர் போட்டுமே, நான் எதுக்கு போகணும்லாம் நினைக்கல, பின்னாடியே போனேன். போகும்போது பயங்கரமான ஃபைட் நடந்தது. வாலி வரத பார்த்துட்டு துந்துபியோட பையனான இந்த மாயாவி ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணா, அங்கெங்கேயும் ஓடி கடைசியில வந்து ராத்திரி வேலை வேற, ஒரு இருட்டுல ஒரு கேவுக்குள்ளார போயிட்டான். அதுக்கு வாலி சொன்னா, நீ வந்து வெளியிலேயே வெயிட் பண்ணின்ற சுக்ரீவா, நீ வர வேண்டாம் உள்ள, நான் வந்து அந்த ராட்சசனை கொன்னுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்ந்து போலாம், நீ உள்ள வராத, நீ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, காவலுக்கு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வாலி உள்ள போனா. ஒரு வருஷ காலம் சுக்ரீவன் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். வாலி வரவே இல்லை வெளியில. அப்புறம் கொஞ்சம் ஒரு வருஷ காலம் கழிச்சு அங்கேருந்து பயங்கர ராட்சசர்களோட சத்தம்லாம் கேட்டது. உள்ளேந்து நிறைய ரத்தம் வெளியில வந்தது அந்த குகை வாசல்லேருந்து. அந்த குகையிலேருந்து இந்த மாதிரி ரத்தம் வர்றதை பார்த்தோன்னா, சரி வாலிக்கு தான் ஏதோ ஆயிடுத்து, வாலி செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசர்களோட சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு சுக்ரீவன் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அந்த குகையோட வாசலை மூடிட்டார். ஏன்னா ஒருவேளை துந்துபியோட பையனான அந்த மாயாவி வெளியில வந்தான் மற்ற ராட்சசர்களோடனா எல்லாருக்கும் இன்னும் கஷ்டம் கொடுப்பானேன்னு சொல்லிட்டு அந்த வாசலை மூடிட்டார். மூடிட்டு திரும்ப கிஷ்கிந்தைக்கு வந்தோடனே மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் சொல்ல வேணாம்னு நினைச்சார். பட் அவளுக்கு தெரிய வந்துடுது. அப்போ எல்லாரும் ரொம்ப சொல்லி, நீ இல்ல ராஜா இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனை ராஜாவா நியமிச்சா. நல்லபடியா சுக்ரீவன் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். வாலியின் பையனான அங்கதன் என்ன பார்த்துட்டு இருந்தான். எல்லாரும் இருந்தா, தாரா இருந்தா, ரூமா சுக்ரீவனுடைய ஒய்ஃப் இருந்தா, வாலியோட ஒய்ஃப் தாரா இருந்தா, எல்லாரும் இருந்தா. எல்லாருக்கும் நல்லபடியா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார் சுக்ரீவன்.
அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு வாலி திரும்ப வந்தான். வந்தோட பயங்கரமா கோவமாயிட்டான். சுக்ரீவன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை புடிச்சுக்கிறதுக்காகத்தான் தன்னை வந்து இந்த மாதிரி அந்த குகையோட வாசலை மூடிட்டு வந்துட்டதா தப்பா நினைச்சுட்டான் வாலி. சுக்ரீவன் ஃபர்ஸ்ட்லேயே இருந்து சொன்னார், இல்லன்னா தயவு செய்து நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க வந்து தயவு செய்து இந்த ராஜ்யத்தை திரும்ப வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிட்டர்ன் பண்றாரு வந்து. நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் வந்து நீங்க தான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு நான் வந்துட்டேன் வெளியில, உங்களை கொன்னுட்டான்னு சொல்லிட்டு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன போய் யாரு கொல்ல முடியும், என்ன நீ வந்து தப்பா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு வாலியால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பயங்கரமா சண்டை போடுறார் சுக்ரீவனோட. சண்டை போட்டு பயங்கர கோபம் வந்ததுன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா என்ன பண்றோன்னு. பயங்கரமா அடிச்சு கிளப்பி சுக்ரீவனை வெளியில போட்டுண்ட ட்ரெஸ்ஸோட வைஃபையும் விடாம அந்த இடத்துல இருந்து அமுச்சு விடுறாரு. அமுச்சோன்னே சுக்ரீவன் வந்து அடி தாங்க முடியாம வந்து இந்த ரிஷ்யமுக பர்வதத்துல வந்து உட்கார்ந்துருக்கார். இந்த ரிஷ்யமுக பர்வதத்துல ஒரு மத்தங்க முனிவரோட ஆசிரமத்தை சுத்தி ஒரு யோஜனை டிஸ்டன்ஸுக்கு ரேடியஸுக்கு வாலியை சேர்ந்தவர்களோ வர முடியாது. ஏன்னு கேட்டா ஒரு காலத்துல வந்து இந்த துந்துபி அப்படிங்கிற இந்த ராட்சசன் வந்து என்ன பண்ணினா, அவனோட பையன்தான் மாயாவி, அவன் தான் வந்து வாலி கிட்ட சண்டைக்கு இழுத்தான். அதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த துந்துபி வந்து பயங்கரமான ரொம்ப ப்ரைடோட வந்து எல்லார்கிட்டையும் போய் மோத பார்த்தது. போஷன் கிட்ட போய் சண்டைக்கு வந்தது. வா நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணலாம். இல்ல நான் வரல, நீ போய் வந்து ஹிமவான் கிட்ட கேளுன்னு. ஹிமவான் கிட்ட போய் வா சண்டைக்கு வா அப்படின்னோட, இல்ல இல்ல நான் வந்து இங்க ரிஷிகள் முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, நான் இங்க வந்து தவத்துக்காகவே உட்கார்ந்துருக்கேன், நான் பாட்டுக்கு இங்க வந்து அமைதியா இருக்கேன், என்னால சண்டைக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஹிமவான். நீ போய் உனக்கு சண்டை போடணும்னா வாலின்னு ஒருத்தர் இருக்கான், நீ அவன் கூட போய் சண்டைக்கு போடு அப்படின்னோட ஒரு பஃபலோ மாதிரி ஒரு ஷேப் எடுத்துட்டு ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வாலி கூட சண்டைக்கு வர துந்துபி. துந்துபிங்கிற ராட்சசன். துந்துபி வந்து பயங்கரமா சண்டைக்கு நின்னோன்னா வாலிக்கு துந்துபி ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணினார்னா துந்துபியோட காலை எடுத்து இது கொம்ப பிடிச்சு ஒரு சுத்தி தரையில அடிச்சு போட்டார். அதுக்கப்புறமா பயங்கரமா அதை ஒரு கிளப்பி அதை ஜஸ்ட் ஒரு காலால அப்படியே ஒரு தூக்கி விட்டு எறிஞ்சார். அப்படியே கையால ஒரு சுழட்டி பெரிய ராட்சசன் அது. ஆனா தூக்கி எறிஞ்சதுல அந்த பிளட் டிராப்ஸ் எல்லாம் போய் மதங்க முனிவரோட ஆசிரமத்தை அசுத்தப்படுத்திடுது. அப்ப மதங்க முனிவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னுடைய இடத்துல வந்து இந்த மாதிரி துந்துபியோட பிளட் விழ வச்சு இது களங்கப்படுத்திட்டே, அதனால வந்து இந்த இடத்துக்கு வந்து வாலி வரக்கூடாது, நான் வந்து இங்க சாபம் கொடுக்குறேன், நீங்க யாராவது இதுக்குள்ளார வந்தீங்கன்னா நீங்க எல்லாம் செத்து போயிடுவேன். அதனால வந்து வாலியை சேர்ந்தவர்கள ஒரு நாள் டைம் தரேன், இங்க யாராவது வாலியோட மினிஸ்டர்ஸ் யாராவது இருந்தா இந்த ஆசிரமத்து பக்கத்துல எல்லாரும் கிளம்பி போயிடுவோம், மங்கீஸ் யார் இருந்தாலும் தயவு செய்து கிளம்பி போயிடுவோம், ஒரு யோஜனை ரேடியஸ்க்கு யாரும் எனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதங்க முனிவருடைய சாபம் அது. இந்த சாபத்தினால வாலி வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு சுக்ரீவன் வந்து அங்க போய் தன் கூட இருக்கிற சில கூட்டாளிகளோட ஆஞ்சநேயரோட அங்க இருந்துட்டு இருக்கார் வந்து. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார் ராமர் கிட்ட. எதனால வாலியை பத்தி நான் உங்களை ரொம்ப நம்புறேன், நீங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு, அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், வாலியை பத்தியும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வாலி சாதாரணமானவன் கிடையாது. அவன் ஒரு ஓஷன்ல இருந்து இன்னொரு ஓஷனுக்கு வந்து சர்வசாதாரணமா சந்தியாவந்தனம் பண்றதுக்காக காத்தால வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு போவான், நார்த்ல இருந்து சவுத்துக்கெல்லாம் சர்வசாதாரணமா டிராவல் பண்ணக்கூடியவன். இப்படி ஒரு ஜம்ப்ல ஒரு மவுண்டனோட பீக்கை ரீச் பண்ணிடுவான். இந்த துந்துபிங்கிற ராட்சசனை வந்து அப்படி கையால சும்மா அப்படி தூக்கி போட்டார் வந்து. அதே மாதிரி ஒரு ஆரோ போட்டார் அப்படின்னா 7 சால விருட்சங்களை அது வந்து அதுல இருக்கிற இலையெல்லாம் அது வந்து போய் கட 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 கடன்னு எல்லாத்தையும் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் உடையவன், ஸ்ட்ரென்த் உடையவன், ப்ராவஸ் உடையவன் வாலி. உங்களுக்கு அவனை பத்தி சொல்லணும் நானு, ஏன்னா நீங்க யாரோட மோத போறேன், யார்கிட்ட சண்டை போட்டு எனக்கு ராஜ்யத்தை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலி நிறைய சொல்றாரு. ராமர் சொல்றார், ஓகே நான் எனக்கு எல்லாம் புரியுது, பட் உங்களுக்கு வந்து நான் ப்ரூவ் பண்றேன் என்னுடைய மைண்ட் என்ன, so that you will be very happy with me. நான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காக வந்து உங்களுக்கு என்னுடைய பவரை நான் காமிக்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுவோன்னு. இந்த துந்துபியோட ஸ்கெலிட்டன் கிடக்கு, அந்த ஸ்கெலிட்டனை வந்து நீங்க வந்து ஒரு தூரத்துக்கு தூக்கி போடணும் அப்படின்னோட, இது என்ன சமாச்சாரம் சொல்லிட்டு என்ன பண்ற,
கால் தோவால ஜஸ்ட் அப்படி தூக்கி போடுறார். 10 யோஜன தூரத்துக்கு அந்த துந்துபியோட பெரிய ஸ்கெலிட்டன், அதுவே மவுண்டன் மாதிரி இருக்கு, அது போய் 10 யோஜன தூரம். அதாவது ஒரு யோஜனங்கிறது வந்து 8 மைல்னு சொல்றா, 13 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர்னு சொல்றா. குட் பி பிட்வீன் 8 to 12க்கு நடுவுல இருக்கலாம். 12-13 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது போய் விழருது. அது மாதிரி 10 யோஜன தூரம்னு யோசிச்சுக்கணும். ஒரு யோஜனம்னா அவ்வளவுதான். அங்க போய் விழருது. விழுந்தோட வாலி சுக்ரீவனுக்கு அப்படியும் ஹாப்பி ஆகல. சுக்ரீவன் சொல்றான், எங்க அண்ணா வந்து இந்த துந்துபிய தூக்கி போடும்போது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருந்தான், ரொம்ப டயர்டா இருந்தான், ராத்திரி வேலையில இருந்தான். அதை தவிர வந்து அவன் வந்து ஃப்ளஷோட தூக்கி போட்டான் துந்துபிய. இப்ப வந்து ஒண்ணுமே இல்லாம வெறும் ஓடு தானே இது, ட்ரை கிராஸ் மாதிரி இருக்கான் அவன் துந்துபி. இதை தூக்கி போடுறதுல என்ன சமாச்சாரம் இருக்கு? நீங்க வந்து உங்களுடைய வில் வித்தையை காட்டுங்கன்னா, வில்லால எடுத்து ஒரு வில்லு போட்டோன்னே 7 சால விருட்சங்கள் அத 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 அதக்குள்ளார போய் 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 அங்கேருந்து ஒரு மவுண்டன்ல பட்டு, அதுக்கப்புறம் பூமிக்குள்ளார பட்டு, பூமியிலேருந்து வெளியில வந்து அவருடைய திரும்ப அவருடைய அம்பரா துணியில வந்து உட்கார்ந்தது அந்த ஏரோ. அதை பார்த்தோன்னே சுக்ரீவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. ஆஹா, என்ன மாதிரியான ஒரு ப்ராவஸ் உங்களுக்கு! கண்டிப்பா அவங்களால எல்லாம் பண்ண முடியும். என்னுடைய ஐயங்கள் எல்லாம் நீங்கின. நான் வந்து உங்களை கண்டிப்பா சரணாகதி பண்றேன். நீங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்க எனக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வரா ராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவனும். வாலிய வந்து ராமர் சொல்ற, நீ போய் வாலிய ஃபைட்டுக்கு கூப்பிடு, நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, அப்ப நான் பின்னாடியிலேருந்து வாலிய நான் வந்து அம்பெய்தி சம்ஹாரம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றார். போனோன்னா சுக்ரீவன் போறான். போய் பயங்கரமா அதுக்கு வழியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க ரிஷிமுக பர்வதத்துல இருந்து அங்க வாலி இருக்கிற கிஷ்கிந்தைக்கு போற வழியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அங்க ஒரு சப்த முனிவர்கள் இருக்கிற தபஸ் பண்ணின இடம் வருது, ரொம்ப அழகா இருக்கு. அங்கெல்லாம் அவளுக்கு நமஸ்காரங்கள்லாம் சொல்லிட்டு வழியில நேச்சர்லாம் பார்த்துட்டே ரொம்ப ஸ்பீடா நடந்து போயிட்டு இருக்கா 3 பேரும். போய் கிஷ்கிந்தைக்கு ரீச் ஆயிட்டு வாலிய கூப்பிட்டோன்னே சண்டை கூப்பிட்டோன்னே, இவன் எங்கேருந்து இவன் இப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு வாலி செமையா கத்திட்டு வெளியில வந்து தொடையெல்லாம் தட்டின்னு வந்து பயங்கர சண்டை. சுக்ரீவனை போட்டு துவச்சு எடுத்துட்டார் வாலி. முடிஞ்ச வரைக்கும் சுக்ரீவன் இஸ் ஆல்சோ ஃபைட்டிங். ஆனா வந்து வாலியோடைய ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி சுக்ரீவனால நிற்க முடியல. அப்புறம் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ராமருக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா, பாக்குறதுக்கு வாலியும் சுக்ரீவனும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கா. அவருக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியல தூரத்துல இருந்து யாரு வாலி யாரு சுக்ரீவன். தப்பான ஆளை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரால் ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கிறார். ஸோ இவர் வந்து சுக்ரீவன் வந்து அடிச்சோம் பழச்சோன்னு திரும்ப ஒரு இந்த ரிஷிமுக பர்வத்துல இருக்கிற ஒரு தோட்டத்துக்குள்ளார ஒரு மரங்கள்லாம் இருக்கிற ஒரு தோட்டத்துக்குள்ளார பூந்துடுறார். பூந்தோட ராமரும் லக்ஷ்மணன் கூட அங்க வந்தோடனே, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இல்லை, எனக்கு முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா, நீங்க வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் நான் சண்டைக்காவது இழுத்துக்காம இருந்திருப்பேன். நான் பாட்டுல ரிஷிமுக பர்வதத்துல இருந்தேன், என்னை போட்டு இப்படி நேரம் என்னை கொலையே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு சுக்ரீவர். ராமர் தன்னுடைய லிமிட்டேஷனை சொல்றாரு, இல்லை என்னால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியல, இந்த வாட்டி நீ வந்து திரும்பவும் போ. இந்த வாட்டி வந்து ஒரு கஜ புஷ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீப்பர், அதை வந்து நீ மாலை மாதிரி போட்டுக்கோ, அப்ப எனக்கு ஈஸியா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னா, லக்ஷ்மணர் அந்த கஜ புஷ்பி எடுத்து நிறைய ப்ளூம் ஆயிருக்காரு, அதை எடுத்து அவருக்கு வந்து இது ரொம்ப ஆஸ்பீஷியஸும் கூட, நீ போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நீ ஜெயிச்சு விடுவ இதுல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு திரும்ப போய் சண்டை கூப்பிட்டு போறார். போய் வாலி வா, அவங்க என் கூட ஃபைட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, தாரான்னு வாலியோட ஒய்ஃப் சொல்றா, எனக்கு என்னமோ இது சரியா படல, இது வந்து ஒரு வாட்டி அடி வாங்கின்னு போனவன் திரும்ப வந்திருக்கான்னா விஷயம் இல்லாம இல்ல, அவன் யார் கூடயோ வந்திருக்கான்னு அர்த்தம், அவன் ஏதோ பிளான் பியோட வந்திருக்கான்னு அர்த்தம். அதனால நீங்க இப்ப ஃபைட்டுக்கு போறது உச்சிதமா படல எனக்கு. அதை தவிரவும் அங்கதன் வந்து அவனோட ஸ்பைஸ் மூலமா கேட்டு தெரிஞ்சுன்னு வந்திருக்கான், இந்த மாதிரி ராமர் லக்ஷ்மணர் 2 பேர் வந்திருக்காளாம், அவ ரொம்ப தர்மாத்மாவாம், அவ வந்து பெரிய ரூலர்ஸ், அவ ஏதோ ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா, இங்க சுக்ரீவன் வந்து அவ கூட தோழமை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கதன் மூலமா நியூஸ் வந்தது, அவ யாரையாவது கூட்டின்னு வந்திருப்பானா இருக்கும், அதனால நீங்க இப்ப போகாதீங்கோ அவன் கூட சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாரா சொல்றா. தாரா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வாலி சொல்றார். அது தவிர சுக்ரீவனை பத்தியும் நிறைய சொல்றா தாரா. நீ வந்து தாரா வந்து கிரேட் லேடி இல்லையா, 5 பூஜிக்கத்தக்க பெண்மணிகளுள் முக்கியமான ஒரு லேடி தாரா. எவ்வளவோ எடுத்து சொல்றா. ரொம்ப
அதாவது ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், அவளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா அவ ஊகிச்சு சொல்லக்கூடிய ரொம்ப வைஸ் லேடி. கரெக்டா அட்வைஸ் பண்ணுவா ஹஸ்பண்டுக்கு. நீங்க போகாதீங்க, ராமரோட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. சுக்ரீவன் வந்து நல்லவன் தான், தர்மாத்மா தான், நன்னாதான் ரூல் பண்ணிட்டு இருந்தான், ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிருங்க, அவனை கொலை எல்லாம் பண்ண வேண்டான்னு. நீ பயப்படாத, சண்டைக்கெல்லாம் கூப்பிடும் போது திரும்ப போகலன்னா அது மாதிரி அவமானம் வேற எதுவும் கிடையாது. நான் வந்து சுக்ரீவனை ஒண்ணும் பண்ண மாட்டேன், அவனை அடிச்சு அனுப்புவேனே தவிர அவனை கொலையெல்லாம் பண்ண மாட்டேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தாரா கிட்ட சொல்லிட்டு வெளியில வர்றார். வந்து செம்ம ஃபைட்டு நடக்கிறது. கரெக்டா வந்து சுக்ரீவன் ரொம்ப துவண்டு போய் அதுக்கு மேல முடியாதுங்கும் போது கரெக்டா ராமர் வந்து வில்லை அம்பெய்தி வாலிய சம்ஹாரம் பண்றார். வாலி பயங்கரமா ஒரு பெரிய மரம், அசோக விருட்சம் விழுந்த மாதிரி பெருசா விழறான். தரையில விழுந்தோட அங்கேருந்து பயங்கரமா சத்தம் போடுறான் ராமர் கிட்ட. நீ எப்படி என்ன கொல்ல போச்சு? உனக்கும் எனக்கும் என்ன பகைமை இருந்தது? நான் ஏதாவது உன் வம்புக்கு வந்திருக்கேனா? உனக்கு ஏதாவது நான் பர்சனலா பண்ணியிருக்கேனா? ஏதாவது தீங்கு அழிச்சிருக்கேனா? உனக்கு நீ எப்படி என்னை வந்து இந்த மாதிரி மறைஞ்சிருந்து தாக்குவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுற. நிறைய சொல்றார், நெகட்டிவா சொல்றார். இப்ப ராமர் சொல்றார், இல்ல நீ பண்ணினதும் தப்புதான், நீ பண்ணினது மகா தப்பு. சுக்ரீவன் உயிரோட இருக்கும்போதே நீ அவன் வைஃப் எடுத்து வச்சுட்ட, விச் இஸ் வெரி வெரி ராங். அதை தவிர சுக்ரீவன் வந்து ரொம்ப நல்லவன், உன் தம்பி. அவன் உன்கிட்ட எடுத்து சொல்றான், தன் வைஃப் தன்னோட தம்பிய வந்து குழந்தை மாதிரி பார்க்கணும் அத்த. இப்போ அவனோட வைஃப்ங்கிறது உன்னுடைய மாட்டு பொண்ணு மாதிரி, நீ அவளை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க. இது எவ்வளவு மோசமான விஷயம். நீ வந்து தர்மத்தை பத்தி பேசக்கூடாது. அதனால வந்து உன்னை கொல்றதுதான் சரி. இப்படி பார்த்தாலும் நீ ஒரு வானரம், இப்படி ஹண்ட் பண்றதுனால எந்த விதமான தர்ம குறைச்சலும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ப்ரூவ் பண்றார். வாலி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ், ராமர் சொல்றத வந்து ஆமா கரெக்ட், எனக்கு இப்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் விட்டு விடுறார். தாரா வரா, பயங்கரமா அழறா. தாரா பார்த்தா எவ்வளவோ சொன்னேன் நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. வாலி வந்து சுக்ரீவன் கிட்ட சொல்றார், வந்து ராமர் கிட்ட சொல்றார், சுக்ரீவனையும் அங்கதனையும் நீங்க தான் பாத்துக்கணும். அங்கதன் மேல எனக்கு மகா பிரியம் உண்டு சின்ன வயசுல இருந்தே. அவனை வந்து சுக்ரீவா நீ விட்டுடக்கூடாது, அங்கதனை நீ நீ உன்னுடைய குழந்தை மாதிரி நீ நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு. நான் கவலையப்படாதீங்க, அங்கதன் வந்து உங்ககிட்ட எப்படி இருந்தாலும் அதே மாதிரி எங்களோட இருப்பான். ராமர் கிட்ட சொல்றாரு, நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும் இவாளுக்கெல்லாம் அப்படின்னா, நீ கவலையப்படாதீங்க, we will take care of அங்கதன் அப்படின்னு சொல்றா. தாரா பயங்கரமா அழுது குளிக்கிறா. நிறைய சர்க்கங்கள் வந்து தாராவுடைய புலம்பல்கள், அழுகை எல்லாம் வருது. அதுக்கப்புறமா வாலி வந்து தன்னுடைய உயிரை விடுறார். அதாவது தன்னுடைய மாலையெல்லாம் எடுத்து கொடுக்குறார். ஒரு ஒரு ஹாரம் ஒண்ணு போட்டுன்னு இருப்பார். இட்ஸ் வெரி பவர்ஃபுல், பயங்கரமா ஷைன் அடிக்கும். அது வாலிக்கு பயங்கர சம்ரக்ஷணம் பண்ணும். அதை எடுத்து வந்து சுக்ரீவனுக்கு கொடுக்குறார். சுக்ரீவா நீ இனிமே ரூல் பண்ணு, நீ பண்ணினது கரெக்ட் தான், இப்ப நான் போனதுக்கு அப்புறம் நீ தான் அடுத்தது ரூல் பண்ணும், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா பாத்துக்கோ. ராமருக்கு லக்ஷ்மணருக்கெல்லாம் நீ என்ன ப்ராமிஸ் பண்ணியோ அந்த மாதிரி அவளுக்கு வந்து அவ வைஃபை மீட் எடுத்துன்னு வந்து கொடு. வாலி சொல்றார் வந்து, நீங்க வந்து என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கலாமே, உங்களுக்கு சீத்தை தான் வேணும் அப்படின்னா நான் போய் ராவணனை ஒரே ஒரு 5 நிமிஷத்துல போட்டு தள்ளிட்டு சீதாமாவை தூக்கின்னு வந்திருப்பேன். அது விஷயம் கிடையாது. ராமருக்கு சுக்ரீவன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அந்த ப்ராமிஸ அவர் காப்பாத்தி ஆகணும். சுக்ரீவனுக்கு திரும்ப ராஜ்யத்தை சரி பண்ணி தராரு. அங்க வாலி ரைட்டியஸா நடந்துக்கல அப்படிங்கிறதுனால இப்படிதான் வந்து சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை திரும்ப வாங்கி கொடுக்க முடியும். ஒருவேளை ராமர் போய் டைரக்டா வாலியை சண்டை போட்டா அப்புறம் சுக்ரீவனுக்கு அங்க வந்து பவரே இல்லாம ஆயிடும். ஒரு ராஜாவா இருந்தா கூட பவர்லெஸ் ராஜாவா தான் இருக்க முடியும். அவரோட மைட்டு எல்லாம் புரிஞ்சு அவர் ஃபர்ஸ்ட் அவர் சண்டை போடணும், பின்னாடில இருந்தா ஹெல்ப் பண்ணலாம் ராமர். பிரைமரியா இவர் வந்து சண்டை போட முடியாது. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் இவர் வந்து காப்பாற்றணும். ஃபர்ஸ்ட் சுக்ரீவனை ராஜாவாக்கணும், ராஜ்யத்தை திரும்ப மீட்டு கொடுக்கணும், வைஃபை திரும்ப மீட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வானர்களோட ஹெல்ப்போட அவருடைய மாஸ்டர் பிளான் எதுக்காக அவதாரம் பண்ணாரோ அந்த காரியம், ராவண சம்ஹாரம் அப்படிங்கிறது நிகழறதுக்கு அடுத்தது ஆயத்தமாகலாம். கர்வித பாலி சம்ஹாரக்கராம். வானரதூத பிரேஷகராம், வானரதூத பிரேஷகராம். வானரரான ஆஞ்சநேய சுவாமிய தூதனாக, மெசஞ்சராக அனுப்பிய ராமச்சந்திர பிரபு. எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, போன நாமால வாலிய சம்ஹாரம் பண்ணியாச்சு.
வாலிக்கு மோட்சம் கிடைச்சது. வார்ல செத்து போனார் வாலி. அதுவும் யாருடைய கைகளால? ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் கைகளால இறந்ததை வந்து பெரிய பாக்கியமா நினைச்சார் வாலி. ஏன்னா க்ஷத்ரியாஸ்கெல்லாம் எப்படின்னா படுத்த படுக்கையில நோய் வந்து அந்த மாதிரி எல்லாம் சாகிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம். போர்ல சாகிறது மாதிரி அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வேற எதுவும் இல்லை. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டார் வாலி. நல்ல ஹாப்பியா எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தன்னுடைய கழுத்துல போட்டுட்டு இருந்த ஒரு தங்க சங்கிலி அதை எடுத்து சுக்ரீவனுக்கு கொடுத்துட்டு நல்லா அங்கதனை எல்லாம் பிளெஸ் பண்ணிட்டு நல்லபடியா கிளம்பினார். அதுக்கப்புறம் அவருடைய ஈமக்கிரியைகள்லாம் நடந்து முடிஞ்சோடனே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோட அங்கதனுக்கும் இளவரசன் பட்டம் கட்டினான் சுக்ரீவன். எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டா. இதுக்கு நெக்ஸ்ட் சுக்ரீவன் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தினால உயிரிழந்தான்னு சொன்னா அடுத்த ராஜா வந்து அங்கதன் தான். இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணினதுக்கு அப்புறமா சரி இப்ப போலாம், நம்ம வந்து சீதம்மாவை தேட போலாம் அப்படின்னோன்னு ராமர் சொல்றார், இருப்பா, நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் கிடையாது. நான் வந்து சீதம்மாவை பார்க்கணும் தான். ஆனா இப்பதான் நீ வந்து திரும்ப வந்திருக்க உங்க வீட்டுக்கு. நான் திரும்ப இப்பதான் வந்திருக்கேன். உன்னுடைய மனைவிமார்கள் எல்லாரோடையும் நீ பேசி ஆகணும். கொஞ்சம் டைம் நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நிறைய சண்டை போட்டாச்சு, அடி வாங்கியாச்சு. அதை தவிர என்னன்னா இது மழைக்காலம். மழை காலத்துல நம்மளால வந்து வேற எங்கேயும் போய் தேடுறது அப்படிங்கிறது, வெளியில சுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கால மழை மாதிரிலாம் இல்லை. இப்பெல்லாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்குள்ளார உட்காந்துட்டு இருக்கோம். அதனால மழையோட விஷயம் நம்மளுக்கு பெருசா தெரியாது. ஃபாரஸ்ட்ல இருக்கும்போது மழைங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆறெல்லாம் பொங்கி பெருகி ஓடும். எப்ப வேணா எந்த மரம் வேணா விழும். இயற்கை சீற்றங்கள்லாம் அதிகமா இருக்கும். அதனால அந்த நேரத்துல நம்ம போய் எதுவும் தேடலாம் முடியாது. சண்டைக்கும் போக முடியாது. அப்படியே ஒருவேளை கண்டுபிடிச்சோம்னா கூட சண்டை போடுறது வார்ல இந்த மழை காலத்துல ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மழை காலம் முடியிற வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருப்போம் அப்படிங்கிறார். சரி, அப்படின்னா நீங்க இங்கேயே இருங்கோளே, கிஷ்கிந்தையிலே இருங்கோனே. இல்ல கிஷ்கிந்தையில இருக்க முடியாது. நான் வந்து இந்த தவக்கோலத்துல இருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ராஜபோகங்களை அனுபவிக்கவோ எந்த ஒரு சிட்டிக்கோ வில்லேஜுக்கோ வர்றதோ நான் வந்து செய்ய முடியாத காரியம். அதனால நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறார். ஒரு குகையில ரிஷியமுக பர்வத பக்கத்துல ஒரு குகையில போய் வாசம் பண்றதுக்கு போறா. ஒரு நல்ல குகை பாக்குறா. அந்த குகை ரொம்ப வசதியா இருக்கு. தண்ணி எல்லாம் பக்கத்துலயே இருக்கு. தாமரை தடாகம்லாம் இருக்கு. அங்க தங்கிக்கலாம். கிரகம்லாம் அவசியம் இல்லை. சீதா இருந்தாதான் வீடெல்லாம் கட்டணும். இப்ப இவா 2 பேர் தான் இருக்க போறதுனால குகையை தேர்ந்தெடுத்துட்டா. கிரகிணி இருந்தா தானே கிரகம். சீதாம்மா இல்லாம அவளுக்கு வீடு கட்டுறதுல எல்லாம் மனசு போகல. சரின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போய் தன்னுடைய ராஜ போக வாழ்க்கையில ஈடுபட்டவன் என்ன ஆச்சுன்னு கேட்டா 4 மாச காலமும் என்னெல்லாம் மிஸ் பண்ணினோனோ, மதுபானங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பயங்கரமா ஒரே என்ஜாய் பண்ணி தீத்தான். வெளியில வரவே இல்லை. ஸ்டேட் அஃபேர்ஸ்லாம் என்னன்னு பார்க்கல. வெறும் நிறைய நேரம் தன்னுடைய ஹாப்பினஸ்க்காகவே செலவு பண்ணினான். ரொம்ப மூழ்கி போயிட்டான் அதுல. இப்ப பாரு குடியும் குடுத்தனமா இருந்தான். அங்க வந்து ராமருக்கு சீதம்மா விட்டுட்டு ஒரு நிமிஷமும் ஒரு யுகமா கழிஞ்சுது. இந்த மழை காலத்துல பார்த்தா அந்த இடம்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. சீதம்மா இருந்தா எவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம். என்ன பண்றான்னு தெரியலையே. இந்த மழை சத்தத்துக்கெல்லாம் எழுந்து போல, இந்த பறவை சத்தத்துக்கெல்லாம் எழுந்து போல, என் கூட பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்தாளே. ஒண்ணுமே வந்து கால்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் நடக்கிறது. ஏதோ ராஜபவனத்துல நடந்து வர மாதிரில நடந்து வந்தா இந்த காட்டுல. ஒரு விஷயத்துக்கு ஒரு குறை சொன்னது இல்லையே. என்ன பண்றாளோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ராமருக்கு தன் மேல ஒரு எறும்பு ஏறுறது கூட தெரியாம அவ்வளோ ஒரு சோகத்துல மூழ்கி இருக்கார். இப்ப லக்ஷ்மணர் அவருக்கு தைரியம் சொல்லிட்டே இருக்கார். அண்ணா, இந்த 4 மாச காலம் பொறுத்துக்கோங்க. இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் நம்ம பொறுமையாதான் இருக்கணும். அதுக்குள்ளார நம்ம சீக்கிரமா நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். நீங்க மனசு தளர்ந்து போகாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கார் லக்ஷ்மணர். மழை காலம் முடிஞ்சுது. அடுத்தது நீரோட எல்லாம் தெளிவான தண்ணீரோட ஓடின்றது. ஸ்கை எல்லாம் கிளியர் ஆயிடுது. பட் ஆனா சுக்ரீவன் தன்னுடைய என்ஜாய்மெண்ட்டை முடிச்சுட்ட பாடில்ல. அப்போ கொஞ்சம் காலம் கடந்து போயின்னு இருக்கு. ஆஞ்சநேயர் வந்து போய் சுக்ரீவன் கிட்ட சொல்றார் வந்து,
இது வந்து நம்ம செய் நன்றி மறக்க கூடாது இல்லையா? இப்படி ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்கவே முடியாது. எந்த நேரத்துல எவ்வளவு பேசணும், என்ன பேசணும், அந்த சொல் வன்மை வந்து ஆஞ்சநேய சுவாமி மாதிரி பார்க்க முடியாது. ஆஞ்சநேயருக்கு நன்னா தெரியும் சுக்ரீவன் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சுக்ரீவா, நீங்க பண்றதெல்லாம் தப்பு. நீங்க வந்து ராவனுக்கு ப்ராமிஸ் பண்ணேடா இல்லையா? நீங்க ஏன் அப்படிலாம் பேசவே இல்லை. ஆஞ்சநேயர் எப்படி பேசுறாருன்னா, நீங்க வந்து எப்பயுமே செய் நன்றி மறக்காதவர். நீங்க வந்து எப்பயுமே நீங்க கண்டிப்பா அந்த ப்ராமிஸ கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்த தான் போறேன். நீங்க வந்து ரொம்ப நீங்க இதுல என்ஜாய்மெண்ட்ல மூழ்கி இருக்கிறதுனால உங்களுக்கு காலம் கடந்து போனது தெரியாம போயிருக்கலாம். ஆனா இப்ப மழை காலம் முடிஞ்சு போயிடுத்து. ராமர் வந்து தர்மசீலர். அவர் என்னைக்கும் நம்ம கிட்ட வந்து காலக்கெடு முடிஞ்சு போச்சே, நீங்க ஏன் இன்னும் வராம இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்க மாட்டார். ஆனா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கார். நம்மளுக்கு இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்திருக்கார். எவ்வளவோ தன் உயிர் போகிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருந்தும் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து நமக்காக இந்த யுத்தம் பண்ணி வாலியை கொன்று நமக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்திருக்கார் ராமர். ஆனா நம்ம வந்து அவருக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம். எல்லா விஷயத்தையும் நம்ம வாங்கிட்டு இப்ப நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபேவர் பண்ணல, சரியான நேரத்துல பண்ணாத எந்த உதவியும் அது வந்து பண்ணியும் ஒண்ணுதான் பண்ணாமலும் ஒண்ணுதான் இல்லையா? எப்ப யாருக்கு ஃபேவர் பண்ணணுமோ அப்ப அதை கரெக்டான டைம்ல அவ கேட்கறதுக்கு முன்னாடியே பண்ணணும். அதுவும் பிரத்யுபகாரம் பண்ணாம, பிரத்யுபகாரம் வந்து கண்டிப்பா பண்ணணும். நமக்கு யார் என்ன ஹெல்ப் பண்ணினாலும் செய் நன்றி அறிதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த ஒரு பாவத்திற்கும் கூட பிராயஷ்சித்தம் உண்டு. ஆனா நம்ம மத்தவா செஞ்ச உதவிய மறந்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு எந்த விதமான பிராயஷ்சித்தமும் கிடையாது. நீ பசுவை கொன்னா கூட சரி, வேதம் அறிந்த பிராமணனை கொன்னாலும் சரி, அதுக்கெல்லாம் கூட பிராயஷ்சித்தம் இருக்கு. ஆனா வந்து செய் நன்றி மறந்தவனுக்கு இன்னைக்கும் பிராயஷ்சித்தம் கிடையாது. அது கொடிய பாவம் அப்படின்லாம் சொல்லி ஆஞ்சநேயர் வந்து அவருக்கு புரியுற மாதிரி ஹித்தமா சொல்றாரு. வந்து சொன்னோன்னே கேட்டுக்கிறார். சுக்ரீவன் கேட்டுண்டு உடனே நீலன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு, அவன் ஆர்மி கமாண்டர், அவனை கூப்பிட்டு நீ போய் எல்லா இடத்துலயும் போய் பெஸ்ட் மங்கீஸ் யாரெல்லாம் நிறைய மவுண்டன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுவாளோ, யாரெல்லாம் ரொம்ப பராக்கிரமம் உடையவாளோ அவளை மாதிரி இருக்கிறவா எல்லாரையும் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லி, எவ்வளவு பேர் இருக்காரோ எல்லாரையும் வர சொல்லி வந்து சுக்ரீவன் கிட்ட எல்லாரும் ஆஜராகும். ஃபர்ஸ்ட் யாரையும் ஆர்மியை வந்து ஃபர்ஸ்ட் டுகெதர் பண்ணணும் இல்லையா? முதல்ல ஆர்மியை அசம்பிள் பண்ண வைக்கிறார். ஆர்டர் கொடுத்துட்டு திரும்ப அவர் உள்ள போய்டுறார் அரண்மனைக்குள்ளார. இதுக்குள்ளார இந்த காலம் கடந்து போயிடுத்து. இப்போ ராமருக்கு ரொம்ப துக்கம் ஜாஸ்தியா இருக்கு. பாத்தியா லக்ஷ்மணா, நம்ம காலம் கடந்து போயிடுத்து, மழை காலம் முடிஞ்சுடுத்து. ஆனா சுக்ரீவன் எந்த விதமான கவலையும் இல்லாம இருக்கான் பாத்தியா, நமக்கு ப்ராமிஸ் பண்ணினதை பண்ணாம இருக்கானேமோ அப்படின்னு சொன்னோன்னா லக்ஷ்மணருக்கு ரொம்ப கோபம் வருது, பயங்கரமா கோபம் வருது. ஏன்னா ராமர் கஷ்டப்படுறத பார்த்து லக்ஷ்மணருக்கு தாங்கல. இல்ல நான் அவனை மேல உலகத்துக்கு அமுச்சு விடுறேன், வாலி எங்க போனாலும் அங்கேயே போய் அவனும் ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ராமருக்கு பயம் வருது. ஐயோ லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் அதிகமா வருமே, நிஜமாவே ஏதாவது பண்ணிட போறான்னு சொல்லிட்டு, லக்ஷ்மணா நீ அப்படிலாம் பண்ண வேண்டாம், இப்ப பொறுமையா எடுத்து சொல்லு சுக்ரீவனுக்கு அப்படின்னோட லக்ஷ்மணர் கிளம்பி போறார். அங்க சுக்ரீவன் தன்னுடைய மனைவிகளோட பயங்கர சந்தோஷமா இருக்கான். அப்போ போய் லக்ஷ்மணர் வந்து அங்கதனை கூப்பிட்டு சொல்றார், நீ போய் உள்ள போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு, லக்ஷ்மணன் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னோட அங்க போய் சொன்னோன்னா நடுநடுங்கி போயிடுறான் சுக்ரீவன். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து லக்ஷ்மணனை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறா. அப்படி ஒரு ரெட்டு கண்ணோட பயங்கர கோவமா இருக்காரு லக்ஷ்மணர். பார்த்தாலே பயமா இருக்கு. எல்லாரும் எல்லா குரங்குகளும் பயங்கரமா ஆரவாரமா குதிக்கிறது எல்லாரும். லக்ஷ்மணர் என்ன பண்ணுவாரோங்கிற பயத்துல எல்லாம் மரத்தை பிடுங்கி போடுறது, என்னெல்லாமோ பண்றது. அங்க ஒரே ஆரவாரமா இருக்கு. அப்புறம் சுக்ரீவன் கிட்ட போய் அங்கதன் சொன்னோன்னே சரி வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே லக்ஷ்மணர் உள்ள வரார். வழியில எல்லாம் பாக்குறாரு, மாளிகைகள் எல்லாம் பாக்குறாரு, எவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா இருக்கு இந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்த்துன்னு வர்றார். ஆஞ்சநேயரோட மாளிகை, சுக்ரீவனோட மாளிகை எல்லாம் பாக்குறாரு. வந்து பார்த்துட்டே வர்றாரு. வந்தோட அதுக்குள்ளார அங்கதனுக்கு கொஞ்சம் பயம், சுக்ரீவனுக்கு கொஞ்சம் பயம் வருது. வந்து தாரா கிட்ட சொல்றான், நீ போய் ஃபர்ஸ்ட் பேசு. சான்றோர்கள் கூட வந்து பெண்மணிகளுக்கு முன்னாடி ரொம்ப கோவத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால நீ முதல்ல போய் வந்து அவன்கிட்ட பேசு, அவனை சாந்தப்படுத்து, அப்புறமா நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். சரி சொல்லிட்டு தாராவும் நிறைய பானங்கள்லாம் மதுபானங்கள்லாம் அருந்திருக்கா. இருந்தாலும் வெளியில வந்து
லக்ஷ்மணரை பார்த்து பேசுறா. வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சாதாரணம் இல்லையா, நாங்கள்லாம் வந்து வானரர்கள் மனிதர்கள் எல்லோருக்கும் ரொம்ப சாமானியமான விஷயம். சிற்றின்பத்துல வந்து யாரு வந்து உள்ள போயிட்டோமோ அவளுக்கு வெளியில வருதுங்கிறது ஈஸி கிடையாது. அவர் வந்து டைம் போனது அவருக்கு தெரியல. அவர் வந்து தர்மம் அறியாதவர் கிடையாது, செய்நன்றி மறந்தவர் கிடையாது. ஆனா வந்து இந்த மாதிரி மூழ்கி இருந்ததுனால, என்ஜாய்மெண்ட்ஸ்ல மூழ்கி இருந்ததுனால அவருக்கு வந்து காலம் கடந்தது தெரியல. நீங்க வந்து கோவப்பட வேண்டாம், நீங்க வந்து அமைதியா இருங்கோ. ஆல்ரெடி சுக்ரீவன் வந்து ஆர்மி எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கான ஆர்டர்லாம் கொடுத்துட்டாரு. அதனால சீக்கிரமா வேலையை ஆரம்பிச்சிருவோம், நீங்க கவலைப்படாதீங்கோ. இந்த ஆர்மி எல்லாம் இன்னும் வந்து சேரல, அதுக்காக தான் சுக்ரீவன் உள்ள உட்கார்ந்துருக்காரே தவிர, இல்லாட்டினா இந்நேரத்துக்கு கிளப்பி வந்து பார்த்திருப்பார் ராமரை. அப்படின்னோட ஒரு வழியா பேசி சமாதானமாகி லக்ஷ்மணரும் ஒத்துக்கிறார். அப்புறம் ஒரு பல்லக்குல ஏறிண்டு 2 பேருமா ராமச்சந்திர பிரபு இருக்கிற குகைக்கு போறா. போய் அங்க போயிட்டு சுக்ரீவன் சுக்ரீவன் சொல்றார், நமஸ்காரம் பண்றார் ராமருக்கு. வந்து கண்டிப்பா நம்மளுடைய ப்ராமிஸை காப்பாத்துவேன், எப்படியாவது நம்ம சீதாமாவை கண்டுபிடிச்சிடலாம், நீங்க மனசு கலங்கி போகாதீங்க அப்படின்னோட சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார பார்த்தாங்க எல்லா வானரர்கள் எல்லாரும் வர. எக்கச்சக்கமான பேரு, தாராவோட அப்பா, அப்புறம் ரூமாவோட அப்பா, அப்புறம் நிறைய பேர், ஜாம்பவான், ஒத்தொத்தரும் கோடிக்கணக்குல டீம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டா எல்லாரும். அந்த மலை ஃபுல்லா பார்த்தாக்கா நிறைய ஒரே குரங்கு மயமா கரடி மயமா இருக்கு. கோடிக்கணக்கான எண்ணற்ற குரங்குகளும் கரடிகளும் இருக்கு. அப்போ எல்லாருக்கும் சொல்றாரு வந்து சுக்ரீவன், இங்க பாருங்க, வினதா அப்படின்னு கூப்பிட்டு வினத்தனை வந்து கிழக்கு சைடு போகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்றாரு. அவனுக்கு உன்னுடைய படைகளை அழிச்சுட்டு நீ வந்து கிழக்கு நோக்கி போ. அங்க போய் சீதாமா எங்க இருந்தாலும், அதாவது கம்ப்ளீட்டா இங்க வந்து ஜியாகிரபி சொல்றாரு, அங்க என்னெல்லாம் இருக்கு, ஆறுகள், என்ன மரங்கள், ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஃபுல்லா சொல்றாரு. என்ன மாதிரி இடம், ஃபுல் ஜியாகிரபி தெரிஞ்சிருக்கு சுக்ரீவனுக்கு. ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு ராமர். என்ன இதுவா. அதுக்கு முன்னாடியே சுக்ரீவன் வந்து என்ன பண்றார், ஆர்மி எல்லாம் கலெக்ட் பண்ணினோன்னு அவர் ஒன்னும் கமாண்ட் பண்ண போகல, ராமர் கிட்ட சரண்டர் பண்றார் ஃபர்ஸ்ட் எல்லாரையும். இந்த பாருங்க ராமா, உங்களுடைய ஆணைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவா, நீங்க என்ன சொல்றோ அதன்படி நாங்க எல்லாம் நடப்போம், சொல்லுங்க என்ன பண்ணணும். இல்ல இல்லப்பா, இது உன்னுடைய ஆர்மி, நீ தான் ராஜா, நீ வந்து லீட் பண்ணு, என்ன பண்ணும் உனக்கு தெரியும், எனக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன, சீதாமாவும் மீட்டணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நீ வந்து அவளுக்கு ஆர்டர் கொடு, நீ பண்றதுதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொன்ன உடனே வினத்தனை கூப்பிட்டு, ஆர்யாவர்த்தம், அதாவது ஹிமாலயத்துக்கும் இந்தியத்துக்கும் நடுப்புற இருக்கிற பகுதி ஆர்யாவர்த்தம் அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த ஈஸ்ட் சைடு போய் பாரு, அங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மலை இருக்கு, இந்த நதி இருக்கு, இதெல்லாம் பார்க்க விட்டுடாதீங்க, ஒரு இடத்தையும் போய் பாருங்கோ, ஒரு குகை கூட விட்டுறாதீங்கோ, எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்மி அடிச்சுட்டு அனுப்புறாரு. அப்புறமா சுக்ரீவனை கூப்பிட்டு, சுக்ரீவனுக்கு கீழே நீலன், ஹனுமான், ஜாம்பவான், இன்னும் பல பேரு, அவள்லாம் கூப்பிட்டு அவளெல்லாம் தெற்கு பகுதி, அதாவது சவுத் சைடு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமும் கொடுக்குறாரு. அப்புறம் சுஷேனன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு, அவன் சுஷேனன்கிறவன் தாராவோட அப்பா, அதாவது சுக்ரீவனோட மாமனார். அவனை வந்து மேற்கு பகுதிக்கு அனுப்புறார். அப்புறம் வந்து சதபலி அப்படிங்கிறவனை கூப்பிட்டு வெஸ்ட் டைரக்ஷன்ல அவனோட ஆர்மியோட போக சொல்றார். எல்லாம் வந்து பயங்கரமா போய் சர்ச் பண்றா, ஒரு இடம் விடாம. முக்கியமா என்ன சொல்றாருன்னா, 1 மாச காலம் டைம் உங்களுக்கெல்லாம், இந்த 1 மாசத்துக்குள்ளார நீங்க எல்லாம் வாபஸ் வந்து எனக்கு நல்ல இது சொல்லலைன்னா அவளெல்லாம் டைரக்டா இதுதான் மரண தண்டனை தான் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 1 மாசத்துக்குள்ளார என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், திரும்ப வரலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி போறா. 1 மாச காலம் ஆயிடுத்து, எல்லாரும் தேடினா திரும்ப வந்து அதர் தேன் சுக்ரீவனுடைய ஆர்மி தவிர பாக்கி 3 பேரும், கிழக்கு, அப்புறம் மேற்கு, வடக்கு, இது வெஸ்ட், நார்த்து, ஈஸ்ட், இந்த 3 டைரக்ஷன்ல போனவாளும் திரும்ப வந்துட்டா. வந்து இல்ல, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், சீதாமாவா பார்க்க முடியல அப்படின்னு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டா. இப்ப இன்னும் வந்து சுக்ரீவனோட படை மாத்திரம் தான் வரல. சுக்ரீவன் வந்து தேடுறா, எல்லாரும் போய் பயங்கரமா தேடிட்டு இருக்கா, எங்கேயும் இல்ல. காலமும் முடிய போறது, 1 மாச காலம். எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கா, கண்டிப்பா சுக்ரீவன் நம்மள எல்லாம் கொலைதான் பண்ண போறான், இதுக்கு டைரக்டா மரண தண்டனை தான் சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்கா. அப்ப வந்து அங்க ஒரு, அதாவது ரிக்ஷபிலம் அப்படின்னு ஒரு குகை பாக்குறா.
தண்ணி வேற இல்ல. ஒரு இடத்துல பார்த்தா தண்ணியே இல்ல. எல்லாருக்கும் பயங்கர தாகமா இருக்கு. அப்போ ஒரு குகை பாக்குறேன். அந்த குகை வந்து பயங்கரமா மூடி இருக்கு. ஆனா அது பக்கத்துல வந்து நிறைய நீர் பறவைகள்லாம் சுத்திட்டு இருக்கு. சோ அதுக்குள்ளார தண்ணி இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட்ல எல்லாரும் சேர்ந்து உள்ள போறா. பயங்கர தாகமா இருக்கு. ரொம்ப இருட்டா இருக்கு அந்த இடம். ஏதோ கையை பிடிக்காம உள்ள போய் பார்த்தா பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸா இருக்கு. அதுக்கு உள்ளார எக்கச்சக்கமா தங்கமும் வைரமும் வைடூரியங்களும் நிறைய அதுல இல்லாத சமாச்சாரமே இல்லை. என்னெல்லாமோ இருக்கு. சாப்பிடுற ஐட்டமா இருக்கட்டும், என்ஜாய் பண்ற ஐட்டமா இருக்கட்டும், எல்லாம் இருக்கு அதுக்குள்ளார. அதெல்லாம் பாக்குறேன். அங்க ஒரு லேடி உட்கார்ந்துருக்கா. அவ பேர் ஸ்வயம் பிரபான்னு பேரு. அவ ஒரு தபஸ்வினி மாதிரி இருக்கா பாக்க. அப்ப அவளை பார்த்துட்டும் நீங்கெல்லாம் அவ கேக்குறா, என்ன இடம் இது, நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னே ஸ்வயம் பிரபா சொல்றா, நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி எல்லாம் குடிங்கோ, ரொம்ப தாகமா இருக்கேன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் நீங்க உங்க தாக சாந்தி எல்லாம் பண்ணுங்க, சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. வந்து இந்த மாதிரி மயன்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் வந்து ஹேமாங்கிற ஒரு கந்தர்வ பெண்ணை வந்து லவ் பண்ணினா. அப்போ அதுல கோபம் கொண்ட இந்திரன் வந்து இந்த மயனை கொன்னுட்டான். அந்த ஹேமாவோட இடம் தான் இது. இந்த ஹேமாவுடைய ஃப்ரெண்டு தான் நானு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் பேர் ஸ்வயம் பிரபான்னு பேரு. நான் இந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சொன்னோன்னே ஆஞ்சநேயர் சொல்றாரு வந்து, நீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பட் ஆனா நாங்க யாருன்னா எல்லாரும் சொல்றாரு வந்து இந்த மாதிரி தசரத புத்திரர்களான ராம லக்ஷ்மணருக்கு அதுல இருந்து ஆரம்பிச்சு சீதாமாவை தேடி வந்த கதை வரைக்கும் சொல்றாரு. சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப காலம் கடந்து போயிடுத்து, இப்ப திரும்ப போனா எப்படியும் எங்களுக்கு சாவுதான், எங்களை கொண்டு போய் வெளியில விடுறதுக்கு நாங்க இந்த இடத்துல இருந்து வெளியில போகணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்லுங்க. இந்த இடத்துக்குள்ளார யார் வந்தாலும் அவ உயிரோட வெளில போக முடியாது, ஆனா என்னுடைய யோக சக்தினால நான் உங்களை இந்த குகையில இருந்து வெளியில அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்லிட்டு வெளியில கொண்டு விட்டுடுறா. வெளில வந்து பார்த்தா அங்க விந்தியா மவுண்டன்ஸ் இருக்கு, பிரஸ்ரவணம் அப்படிங்கிற ஒரு குகை இருக்கு, ஒரு பெரிய குன்று இருக்கு, சின்ன ஹிலாக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தா பெரிய கடல், மகோததி அப்படின்னு பெரிய கடல் பாக்குறா. ஒண்ணும் புரியல, திரும்ப போறதா வேண்டாமான்னு ஒரே அவளுக்குள்ளார டிஸ்கஷன். அங்கதான் சொல்றான், இல்ல நான் திரும்ப போனா எப்படியும் எனக்கு கொலை பண்ணிடுவா, ஆல்ரெடி எனக்கு வந்து சுக்ரீவனுக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் கிடையாது, அதனால வந்து கண்டிப்பா எனக்கு சாவுதான். நான் அதனால வந்து வடக்கிருந்து உயிர் நோத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. அதாவது சா நம்மளா வந்து சாவை தேடிக்கிறது. வடக்க பார்த்து உட்கார்ந்து தர்பபுல்ல தரையில ஆசனமா போட்டு அது மேல உட்கார்ந்துக்கிறது. உட்காந்துன்னு உயிர் போற வரைக்கும் சாப்பாடு தண்ணி எல்லாம் இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. நான் அப்படிதான் பண்ணி என்னோட உயிரை விட போறேன் அப்படின்னு அங்கதன் சொல்றான். அங்கதன் சொன்னோன்னே எல்லாரும் சேர்ந்துட்டு ஆமா ஆமா நாங்களும் 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 எல்லா வானரர்களும் அதோட சேர்ந்துக்கிறா. ஆஞ்சநேயர் சொல்றார், அங்கதா நீ என்ன இப்படி இருக்க, நீ எவ்வளவு பவர்ஃபுல்னு உனக்கு தெரியுமா, நீ போய் இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துக்கலாமா, அந்த நீ உட்காந்துன்னா பாரு எல்லாரும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவ தனியா போயிடுவா, போனா கூட அவளுக்கு மனசு எல்லாம் திரும்ப அவ வந்து சுக்ரீவன் கிட்ட போக முடியாது, அவளோட மனைவி மக்கள்லாம் இல்லாம அவள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவா, புரிஞ்சுக்காம நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்கதனை மோட்டிவேட் பண்றாரு. அதுக்குள்ளார இதெல்லாம் பக்கத்திலேயே கேட்டுட்டு இருந்த ஒரு சம்பாத்தி அப்படிங்கிற ஒரு வல்ச்சர். சம்பாத்தி யாருன்னா ஜட்டாயுவோட அண்ணா. சம்பாத்தி வந்து சம்பாத்திக்கு இதுவே இல்லை, விங்ஸே இல்லை. ஒரு வாட்டி வந்து சின்ன வயசுல 2 பேரும் சேர்ந்து வானத்துல பறந்துட்டு இருந்த போது ஜட்டாயு மேல ரொம்ப சூரிய கிரணங்கள் பட்டு ரொம்ப கஷ்டப்படும் போது, ஜட்டாயுக்கு மேல பறக்கும் போது தன்னுடைய ரெக்கைகள்லாம் சூரிய கிரணங்களால எரிக்கப்பட்டு தரையில வந்து தொப்புன்னு விழுந்துருத்து சம்பாத்தி. அப்பையிலேருந்து வந்து அதோட பையன் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். ரொம்ப நாளா சரியா சாப்பிடல, ஆஹா இந்த குரங்கெல்லாம் சாக சாக ஒத்தொத்தரா போட்டு சாப்பிட வேண்டியதான், நல்லா சாப்பிட வேண்டியதான் நினைச்சுட்டே இருந்தேன் நான், சப்பாத்தி சொல்றது. சம்பாத்தி சொன்னோன்னே அதுக்குள்ளார ஆஞ்சநேயர் கேட்கிறார், நாங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்ல வர்றார் வந்து. அதுக்குள்ளார இவர் அங்கதன்ட்ட உற்சாகப்படுத்தி பேசினதெல்லாம் கேட்டோன்னே, நீங்க யார பத்தி பேசின்னு இருக்கேள், நானும் பார்த்தேன், ஒரு ராட்சசன் வந்து ஒரு பொண்ணை கூட்டின்னு போனா, வந்து ராமா ராமான்னு கத்தினா, அப்படின்னா அவ சீதாவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோன்னா, ஆமா நாங்க சீதாமாவை தான் தேடிட்டு இருக்கோம், எந்த டைரக்ஷன்ல போனான்னு பாத்தீங்களா, ஆமா இலங்கைன்னு இங்க ஒரு தீவு இருக்கு, இங்க இந்த 100 யோஜனை டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அந்த தீவுலதான் அவெல்லாம் இருக்கா, வந்து அங்க இங்க இருந்து யாரும் போகலாம் முடியாது, ரொம்ப கஷ்டம், அங்க இருக்கிற பறவைகளுக்கு எல்லாம் கூட அங்கதான் வந்து சுத்த முடியுமே தவிர அதை தாண்டி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இங்க இருந்து ரொம்ப தூரம், அது 100 யோஜனை தூரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, எனக்கும் வந்து இந்த மாதிரி எனக்கும் சொல்லப்பட்டது ஒரு முனிவரால, நீங்கெல்லாம் இந்த மாதிரி வருவேள்,
ராமர் லக்ஷ்மணரோட கைங்கரியத்துல எனக்கும் பங்கு இருக்கும். எப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனோ அப்ப வந்து என்னுடைய இது வந்து ரெக்கைகள்லாம் எனக்கு திரும்ப முளைக்கும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு வரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் பண்ணினோன்னு திரும்ப சம்பாதிக்கு ரெக்கையெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கிறது. சம்பாதி கிட்ட வந்து இவ சொல்றா வந்து இந்த மாதிரி ஜட்டாயு வந்து ஜட்டாயு வந்து ராவணன் வந்து சீதம்மாவை தூக்கின்னு போனதை பார்த்து இந்த மாதிரி சம்ஹாரம் பண்ணி அதை பத்தி அவ பேசிட்டு சம்பாஷணையில இருந்து சம்பாத்திக்கு புரியறது இவ வந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கா, சீதம்மாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கா சொல்லிட்டு. அப்ப அதுவும் சொல்றது ஜட்டாயு வந்து என்னுடைய தம்பி தான் வந்து ஜட்டாயு இறந்து போனது எனக்கு ரொம்ப ரொம்ப துக்கமா இருக்கு. நான் ரொம்ப நாள் பார்க்கவே இல்லை ஜட்டாயுவை. என்னை கொண்டு போய் கொஞ்சம் கடல் ஓரமா விட்டுறலாம், நான் வந்து அவனுக்கு தர்ப்பணம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு போய் இதுல விடுறா. அப்ப தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு வாபஸ் வந்துட்டு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்றது. இலங்கையில தான் இருப்பான் அவன், ராவணன்னு பேரு அவனுக்கு, ராட்சசர்களுக்கெல்லாம் அரசன், அவன் தான் வந்து சீதம்மாவை கூட்டின்னு போயிருக்கான் அப்படின்லாம் சொன்னோன்னே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ரெக்கைகள் வர ஆரம்பிக்கிறது சம்பாத்திக்கு. அப்புறமா வந்து சரி இப்ப 100 யோஜனை தூரம் தாண்டணும். யாரு தாண்டி போய் நம்ம நேர போய் சீதம்மா லங்கையில தான் இருக்கா அப்படின்னு சொல்றது விஷயம் இல்லை. நம்ம போய் யாராவது ஒருத்தர் வந்து கண்ணால நம்ம சீதம்மாவை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா ராமர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவுல ராமரும் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அங்க நடந்த சம்பாஷணைகள்லாம் வச்சு யாரு இவாள்ல வந்து இந்த வானரர்கள்ல ரொம்ப உத்தமர் யாரு அப்படிங்கறத பாக்குறாரு. யார் ரொம்ப பலசாலி, யாரால இந்த காரியம் சாதிக்கப்பட போறது அப்படின்னு பாக்குறாரு. அவருக்கு நல்லா புரியறது கண்டிப்பா ஆஞ்சநேயர் தான் நமக்கு காரிய சித்தி பண்ணி தரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர்கிட்ட இருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து அதுல ராமான்னு எழுதியிருக்கோம், அந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாரு ஆஞ்சநேயர் கிட்ட. நீ வந்து சீதம்மா பார்த்தா இந்த மோதிரத்தை காட்டு, அப்ப அவர் புரிஞ்சுப்பானா, நீ வந்து எங்கிட்ட இருந்தா வந்திருக்கேங்கிறத புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை ஆஞ்சநேயர் கிட்ட தான் கொடுக்குறாரு. சுக்ரீவன் படை தலைவனா இருந்தாலும் எத்தனையோ வானரர்கள், எவ்வளவோ ஒத்தொத்தரும் பார்த்தா அவ்வளவு பெரிய பல்லும் பெரிய மலை மாதிரி இருக்கா, ஒரு வானரர்களும் பெரிய பலசாலிகளா இருக்கா. இருந்தாலும் ஆஞ்சநேயருடைய சொல்வன்மை, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சிச்சுவேஷன், எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற ஒரு பக்குவம், எல்லார்கிட்டையும் அவர் எப்படி பேசுவார், காலம் அறிந்து இடம் அறிந்து அவர் செய்யக்கூடிய தர்மங்கள், தர்ம அனுஷ்டானம், அதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து நல்லா புரியறது ஆஞ்சநேயர் மாதிரி இன்னொரு பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இது பண்றாரு, வந்து அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்றாரு அந்த விஷயத்த. அப்போ எல்லா வானரர்களும் சொல்றா, நாங்க 10 யோஜனை தூரம் தாண்டுவோம், நாங்க 100 யோஜனை தூரம், நான் வந்து 20 யோஜனை தூரம் போவேன், நான் வந்து 30 யோஜனை தூரம் போவேன்னு ஒரு வானரமும் சொல்றது. அதுல எல்லாம் ஜாம்பவான் சொல்றா, நான் 90 யோஜனை தூரம் போவேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு கொஞ்சம் வயசாயிடுத்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆஞ்சநேயர் மாத்திரம் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இப்ப ஜாம்பவான் அவரை பத்தி நிறைய சொல்றாரு. நீ எப்பேற்பட்டவன் ஆஞ்சநேயா, நீ வந்து அஞ்சனியோட புத்திரன் இல்லையா, நீ வந்து வாயு புத்திரன் இல்லையா, நீ சின்ன வயசுல வந்து நீ என்ன சூரியனையே பழம் நினைச்சுன்னு சாப்பிட போனவன் இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின பலங்களை எல்லாம் எடுத்து ஜாம்பவான் சொல்ல 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 ஆஞ்சநேயருக்கு தன்னை பற்றிய இதெல்லாம் பலம் எல்லாம் நல்லா புரியுது. நம்ம கூட மனசு சில சமயம் ரொம்ப சங்கடமாகி போகும்பொழுது யாராவது ஒருத்தர் நம்மள வந்து உற்சாகப்படுத்தி நம்மள சொன்னாக்கா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த டைம் வந்து நம்மளுடைய பலம்லாம், நீ எவ்வளவு நல்லவ தெரியுமா, நீ நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணாம என்ன பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லாம நம்மளுடைய பலத்தை எல்லாம் எடுத்து யாராவது சொல்ல சொல்ல நமக்கே ஒரு தெளிவு பிறக்கும், நம்மளை பத்தின ஒரு அறிவு வரும் இல்லையா. அந்த மாதிரி வந்து ஜாம்பவான் சொல்ல சொல்ல ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய உண்மை புரியறது, தன் உண்மையிலே யாரு, தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது புரியறது. புரிஞ்சோன அவர் வந்து அவர் சொல்றார், சரி நான் போய் பார்த்துன்னு வரேன், லங்காயில போய் நான் எப்படியாவது சீதாமாவை எங்க இருக்கான்னு பார்த்துன்னு வரேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்ல வெற்றி நியூஸோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இங்கேருந்து கிளம்பினேன்னா பூமி மாதா தாங்க மாட்டா, நான் காலால ஒரு புஷ் பண்ணினேன்னா இங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர பர்வதத்துக்கு மேல போய் ஏறி நின்னு காலை அப்படி ஒரு அடி வச்சு மேல ஜொயின்னு பறந்து கிளம்பி போறார். ஒரு தாவறதுல கிளம்பி லங்கையை நோக்கி போறார். இதோட இந்த கிஷ்கிந்தா காண்டம்ங்கிறது பூர்த்தி ஆகிறது. हितकर लक्ष्मण संयुत राम, हितकर लक्ष्मण संयुत राम. ராமருக்கு எல்லாருடைய நலனும் எவ்வளவு முக்கியமோ, அதாவது எல்லார் அயோத்தி மக்கள் எல்லோருடைய நலனிலும்
ரொம்ப மகிழ்ந்திருப்பவர் ராமர் அப்படின்னு ராமருடைய ஒரு குணநலம் உண்டு. ஆனா ராமருக்கு எது நன்மையோ அதுல மாத்திரம் மகிழ்ந்திருப்பவர் லக்ஷ்மணர். இவர் வந்து நாட்டு மக்களை பார்த்தா இவரையே பார்த்து கொண்டிருப்பவர் லக்ஷ்மணர். ராமருக்கு எது நல்ல நன்மை பயக்குமோ, ராமருக்கு எது ஹிதத்தை தருமோ அதை மட்டுமே யோசிச்சு கொண்டிருப்பவர் லக்ஷ்மணர். இந்த மாதிரி செல்ஃப்லெஸ் பர்சன் உலகத்திலேயே யாரும் இருப்பாளான்னு தெரியாது. லக்ஷ்மணருடைய மனைவியும் அயோத்தியில தான் இருக்கா. ஆனா அதை பத்தி எல்லாம் புலம்பி ஒரு நிமிஷம் கூட ஐயோ ஊர்மிளா என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னா கூட அது ராமருக்கு எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், மன கவலையை கொடுக்கும். ஐயோ இல்ல ராமா, இல்ல லக்ஷ்மணா, நீ என் பொருட்டு நீங்க இருக்க, அதை நீ போய் உன் ஒய்ஃபோட இருன்னு சொல்லிட்டு ராமர் கவலைப்பட மாட்டாரா, வருத்தப்பட மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அத தன்னுடைய மன கவலையோ எதையுமே வெளிக்காட்டி கொள்ளாதவர் லக்ஷ்மணர். உண்மையாவே எல்லா நேரமும் ராமரின் நன்மையை மட்டுமே மனதில் கருதி செயல்படக்கூடியவர் லக்ஷ்மணர். வர மாதிரி வந்து பாக்குறது மிகவும் அபூர்வம் இல்லையா? ஹிதகர லக்ஷ்மணர், எப்பவும் ஹிதத்தை மட்டுமே செய்யக்கூடிய லக்ஷ்மணருடன் கூடிய ராமர் அப்படிங்கறத இந்த ஹிதகர லக்ஷ்மண சம்யுதராம். हनुमत सेवित निज पद राम, हनुमत सेवित निज पद राम, नत सुग्रीवाभीष्टदराम, नत सुग्रीवाभीष्टदराम, गर्वित वाली संहारक राम, गर्वित वाली संहारक राम, वानर दूत प्रेषक राम, वानर दूत प्रेषक राम, हितकर लक्ष्मण संयुत राम, हितकर लक्ष्मण संयुत राम. இதோட கிஷ்கிந்தா காண்டம் பூர்த்தியாகுது. அடுத்தது சுந்தர காண்டம் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். நமஸ்தே.